உலகம் யாவையும் தாமுட ஆட்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழிகிறா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அஞ்சலியை ஒன்று பெற்றான் அஞ்சலியை ஒன்றை தாவே அஞ்சலியை ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி அஞ்சலியை ஒன்று பெற்ற அணங்கி கண்ட எல்லாரும் அஞ்சலியை ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். வழிபாட்டிற்கும் போற்றுதற்கும் உரிய இல்லாமல் அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு போற்றி வருகிறேன். அருள்தரும் சீதா பிராட்டியுடனாகிய அருள்தரும் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகளை போற்றி வருகிறேன். சித்தத்தை எல்லாம் எண்ணிக்கொண்டு அத்தனை செயல்களையும் நிறைவேற்றி தருகிற அற்புதமான ஞானியாக விளங்குகிற ஆஞ்சநேயமூர்த்தி பெருமானுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். இனிய சான்றோர்கள் பெருமக்களே, இன்றைய நன்னாளில் கம்பராமாயணத்தின் தொடர் விரிவுரை நிகழ்ச்சியில் கைகேயினுடைய மனமாற்றமும் ராமன் காட்டுக்கு புறப்படும்படியான சூழலுமாயிருக்கிற அந்த நிகழ்வுகளை சிந்திக்கலாம் என்று உட்படுகிறேன். நேற்றைய நாளிலே கைகேயி மந்தரை என்ற அந்த கூனி மனம் மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறாள். அந்த கைகேயி தொட்டு எழுப்புகிறாள் என்று வரை பார்த்தோம். தொட்டு எழுப்புகிறாள் என்று சொல்ல வந்த கம்பன் தீண்டினாள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான். தீண்டுதல் என்பது விஷத்தை கக்குதல், அதான் பாம்பு தீண்டுதல் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அல்ல, தீண்டவும் உணர்ந்த தெய்வ கற்பினாள் என்று கம்பன் கைகை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறார். இங்கே நாம் இன்னொரு செய்தியை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தசரத மகா சக்கரவர்த்தி ஆட்சியை நான் இனிமேல் பார்க்க போவதில்லை, ராமனுக்கு ஆட்சியை கொடுத்து விடலாம் என்று கருதுகிறேன் என்ற எண்ணம் வந்ததற்கு காரணம் எனக்கு வயதாகிவிட்டது என்பது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு முக்கியமான செய்தியை கம்பன் பதிவு பண்ணுகிறார். என்னவென்றால், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4 படிமுறைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் பிரம்மச்சரியம் நிறைவுற்று கிருகஸ்தம் போய்கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டம் வானப்பிரஸ்தம், அதற்கும் அடுத்த கட்டம் சந்நியாசம். சந்நியாசம் என்பதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை. சந்நியாசத்துக்கு போய்விட்டால் அடுத்த ஜென்மத்தில் நாம் சந்நியாசியாகவே பிறப்போம். திருஞான சம்பந்த சுவாமிகள் இந்த பிறப்பில் அவருக்கு 16 ஆண்டு ஆன பொழுது அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவங்க அப்பா சிவபாத கிருதியர் முடிவெடுத்தார். எனக்கு திருமணம் வேண்டாம் என்றார் ஞான சம்பந்தர். இல்லை தம்பி, அதுக்குள்ள ஆச்சாரம், திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும் என்று வற்புறுத்தினார். இல்லைப்பா, எனக்கு வேண்டாம் என்று மறுத்து பார்த்தார் ஞான சம்பந்தர். இல்லை தம்பி, அதெல்லாம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோட சரிப்பா என்று அப்பா அவருடைய கருத்து உடன்பட்டு விட்டார். உடன்பட்டு விட்டாலும் அவர் உள்ளத்துக்குள்ளே என்ன கருதுகிறார்? 3 வயதிலேயே ஞானப்பால் உண்டருளி சிவஞானமும் கலைஞானம் பெற்றவனாயிருக்கிற எனக்கு திருமணம் என்பதெல்லாம் வேண்டியதில்லை, எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சராசரி பிள்ளைகளைப் போல என்னை எங்கள் அப்பா கருதி இருக்கிறார் என்று அவர் வருந்தினார். ஆனாலும் தெரிவித்துக் கொள்ள முடியவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், திருமணமே வேண்டாம் என்று சம்பந்த பெருமான் திருமண இல்லறத்திற்கு வெறுப்பானவர் அல்ல. அவரே பல திருமணத்தை செய்து வைத்திருக்கிறார். ஆனால் ஞானசம்பந்தர் என்ன கருதுகிறார்? என்னளவில் திருமணம் வேண்டாம். இந்த உலகத்தில் திருமணம், இல்வாழ்க்கை, இல்லறம் என்பதெல்லாம் அவசியமானது என்பதை சம்பந்த பெருமான் ஒத்திருக்கிறார். அப்படி அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இவர் போன பிறவியில் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற 4வது ஸ்டேஜுக்கு போய் அப்படியே உயிர் பிரிந்து இந்த பிறப்பில் சன்னியாசியாவே பிறந்தவர். இப்போ சன்னியாசியா பிறந்த ஒரு குழந்தைக்கு மீண்டும் ரிவர்ஸில் நம்ம திரும்ப கிருகஸ்தம், பிரம்மச்சரியம் பண்ணோம்னா அது நம்ம புரியாத செய்கிறோம் என்று அர்த்தம். சன்னியாசி நிலைக்கு போகாத ஆன்மாவாக இருக்குமானா இந்த பிறப்பில் பிறந்த குழந்தை பிரம்மச்சரியம், கிருகஸ்தெல்லாம் படிமுறையாக கொண்டு வர வேண்டியது தான்.
சன்னியாச நிலைக்கு போன ஜென்மத்திலேயே போய்விட்ட ஒரு ஆன்மாவிற்கு மீண்டும் கிருகஸ்தம், மீண்டும் வானப்பிரஸ்தம் என்பது தேவையில்லாத வேலை. அது எது போலவென்றால், டாக்டரேட் முடித்த ஒரு மாணவருக்கு +2 தேவையில்லை என்பது போல, MA முடித்த ஒரு மாணவருக்கு BA தேவையில்லை என்பது போல. ஆனால் அதற்காக +2வே தேவையில்லை, BAவே தேவையில்லை என்று சொல்லவில்லை. அது யாருக்கு +2 தேவை, யாருக்கு BA தேவை என்பது அந்தந்த ஆன்மாவின் தகுதிக்குத்தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் தான் ஞானசம்பந்த பெருமான் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொன்னார். கடைசியில் அவங்க அப்பா பார்த்து வைத்த அந்த பொண்ணை கரம் பிடித்து கொண்டு கல்லூர் பெருமணம் வேண்டா என்று கடைசியில் ஒரு பதியம் பாடுறார். அது இருக்கட்டும். அந்த வகையில் தசரத மகா சக்கரவர்த்தி இந்த பிறப்பில் பிரம்மச்சரியம் கிருகஸ்தம் முடித்து விட்டார், ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். காது ஓரமாக நிறைய வந்து விட்டது. சரி, இனிமேல் நாம் வானப்பிரஸ்தம் சன்னியாசத்துக்கு போயிட வேண்டியது தான். இது இப்படியே நாம் இருந்துக்கிட்டே இருந்தால் என்னைக்கு நாம் நம்முடைய ஆன்மா கரைத்தேற்றம் பண்ணுவது என்ற கவலைப்படுகிறார் தசரதர் என்று கம்பன் பதிவு பண்ணுகிறார். இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், தமிழ்நாட்டிலே தொல்காப்பியம் என்று சொல்லுகிற நூலிலே அவர் சொல்லுகிறார், இல்வாழ்க்கை வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆணும் பெண்ணும் வாழ்ந்த வாழ்க்கையில் உவர்ப்பு ஏற்பட்டு, உவர்ப்பு என்பது வேறு, வெறுப்பு என்பது வேறு. உவர்ப்பு என்றால் அனுபவித்து அதன் பிறகு ஏற்பட்ட ஞானம். வெறுப்பு என்றால் கிடைக்காமல் ஏற்பட்ட பொருள் வெறுப்பு. எனவே வெறுப்பு எப்பொழுதும் ஞானத்தை தராது, உவர்ப்பு தான் ஞானத்தை தரும். அனுபவித்து கழித்து விட்ட பிறகு இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை என்ற எண்ணம் வந்தால் தெளிவு. அதான் உவர்ப்பின் மீது வந்த ஞானம். அதை தொல்காப்பியர் சொல்லுகிறார், இல்லற வாழ்க்கையினுடைய கடைசி சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே. இது தொல்காப்பியர் நூற்பான். அது என்ன சிறந்தது பயிற்றல் என்றால், ஒவ்வொரு ஆன்மாவும் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற சிறந்தது, உயிருக்கு சிறந்தது, அதை பயிற்றிக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். இவருக்கு பின்னே வந்த நாற்கவிராச நம்பி என்று சொல்லப்பட்ட ஒரு அறிஞர் நம்பியார் பொருள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் தமிழில். அது அவர் எழுதுகிறார், கடைசியில மக்களோடு மகிழ்ந்து மனையறம் காத்து மிக்க காம வேட்கை தீர்ந்துடி தலைவனும் தலைவியும் தம்பதி நீங்கி தொலைவில் சுற்றமோடு துறவரம் காப்ப என்று ரூபா சொல்லுகிறார். எல்லாருமே இந்த துறவரம் என்ற நிலைக்கு போக வேண்டும். தருமருமாதியன் போன்றிருக்கிற மகா சன்னிதானங்கள் இல்லற வழிமாறா துறவரம், நம்மை போன்றவர்கள் இல்லற வழிவந்த துறவரம். வள்ளுவ பேராசிரியன் இரண்டையும் குறிப்பிடுகிறார். அவர் தன்னுடைய நூலிலே 3ஆம் அதிகாரமாக இருக்கிற நீர்த்தார் பெருமை என்பதில் இல்லற வழிமாறா துறவரத்தை குறிப்பிடுகிறார். ஆனால் அதே அறிஞன் இல்லறவியல் என்ற 24ஆம் அதிகாரம் முடிந்துவிட்ட பிறகு துறவரையல் என்ற ஒரு அதிகாரம் தொடங்குகிறார் அல்லவா, துறவுன்னு. அந்த அதிகாரம் இல்லற வழிவந்த துறவு என்று குறிப்பிடுகிறார். எனவே 2 வகையிலும் துறவரம் மேற்கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்கிறார். இன்னொரு சொல்றேன், இந்த துறவரம் என்ற தனித்த ஆன்மாவின் நலம் சேர்க்கின்ற இந்த ஒரு செயலுக்கு நாம் இறங்கவில்லை என்றால் வாழ்நாள் முழுக்க உழன்று 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 வீழ்ந்து போக வேண்டியதுதான். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிந்து விட்ட பிறகு போதும். மனைவி, மக்கள், உற்றார் உறவு, பேரன் பேத்தி, சம்பந்தி என்ற உறவுகள் எல்லாம் வாழ்ந்தாச்சு. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தலையெடுத்து விட்டார்கள். அவரவர்கள் அவரவருடைய தகுதிக்கு உருவாக்கம் பண்ணி கொள்வார்கள். அவருக்கு வேண்டும் அளவுக்கு பணத்தை சேர்த்து வைத்து விட்டோம் என்று சொல்லி அந்த பணத்தை எல்லாம் அவருக்கு மேலே எழுதி வைத்து விட்டு, இனிமேல் நாம் உண்டு, நம் மனைவி உண்டு. மனைவியை கூப்பிட்டு கேட்க வேண்டும், நான் இவ்வாறு இல்லற வழி வந்த துறவரத்துக்கு போகலாம் என்று கருதுகிறேன், உன் அபிப்பிராயம் என்ன? நீங்கள் எங்கே போனால் நான் கூட வந்துடுறேன் என்று சொன்னாலே, ஆனால் என் மனநிலை உனக்கு வேண்டும். என் மனநிலை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது, தயவு செய்து என்னை விட்டுடு. உனக்கு தேவையான பணம், வீடு, வாசல், பங்களா, கார் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அனாதையை விட்டு போகலை. என்னைக்கு இருந்தாலும் நான் உனக்கு கணவன் தான் என்று தெளிவாக அவளுக்கு ஒரு அறிவு போட்டி விட்டு புறப்படலாம். இல்லை அவளும் சேர்ந்து வந்துட்டாலும் ரொம்ப சந்தோஷம்.
அவள் ஒரு பக்கம் தொண்டு செய்ய, நாம் ஒரு பக்கம் தூய பணி செய்ய இருக்கலாம். இந்த நிலையை நாம் எதுக்கு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆன்மா நல்லா தயவுசெய்து புரிந்து கொள்ள, யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நம்ம ஆன்மா இந்த உடம்பு எடுத்து வந்த நோக்கமே இந்த உடம்பிலே இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து சலிச்சு போய் இறந்து போறதுக்கு இல்லை. இந்த உடம்பு என்ற ஏணி, இந்த உடம்பு என்ற தோணி, இதை வைத்துக்கொண்டு நாம் கரையேற வேண்டும். ஏணியை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு படியாக பிடித்து பத்திரமா ஜாக்கிரதையாக போய் மேலே படிக்கு போயிடணும். தோணியில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நன்றாக கைகளை தடையை கொண்டு எப்படி போய் அக்கறை படணும். தோணியின் பயன் அக்கறை சேருதல், ஏணியின் பயன் மாடியில் சேருதல். இந்த உடம்பின் பயன் மீண்டும் பிறப்பெடுத்து வராத நிலைக்கு இந்த உயிரை உயர்த்தி கொள்ள வேண்டும். வாரியார் சுவாமிகள் அற்புதமாக ஒரு செய்தி சொன்னார். நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு விடை சொல்ல வந்த வாரியார், இனி பிறவாதிருக்க பிறந்தேன் என்று விடை சொன்னார். இப்போ 10th ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்குது. இந்த 10th ரிசல்ட் வந்த நோக்கம், 10th படிக்கிற ஒரு பிள்ளையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டதா போன வருஷம் என்ன சொல்லியிருக்கும், இனி இந்த ஜென்மத்தில் நான் 10ஆம் வகுப்பு படிக்காமல் இருக்க படிக்கிறேன். 10ஆம் வகுப்பு அடுத்த ஆண்டும் படிக்க, அதுக்கு அடுத்த ஆண்டும் படிக்கவா இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படிக்கிறான். அப்போ சராசரி கல்வியாக இருக்கிற ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பொழுதே இனி 10ஆம் வகுப்பு படிக்காமல் இருக்க படிக்கிறேன் என்று பயன்படுத்திக் கொள்வது போல, மனித உடம்பு எடுத்து வந்திருக்கிற நாம் இனி ஒரு பிறப்பு எடுக்காமல் இருக்க இந்த பிறப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, மீண்டும் மீண்டும் பிறப்பு 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 என்று புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து மகிழ்ந்த இழைத்தேன். எனவே இந்த பிறப்பை வெல்லுதல் தான் பிறப்பின் பயன். அதன் நிலையைத்தான் தசரதன் கருதினான். அது ரொம்ப அழகான ஒரு தொடர் சொன்னான் கம்பன். இதுவரை மண்ணுயிர்க்கு உறுதி ஓம்பினேன், இனி எண்ணுயிர்க்கு உறுதி ஓம்புவேன். இந்த தொடரை எழுதி கம்பனிலேயே ரொம்ப முக்கியமான தொடர் இது. மண்ணுயிர்னா 2 சுழி இன்னும். மண்ணுயிர்க்கு உறுதி ஓம்பினேன். மண்ணுயிர்க்கு உறுதி ஓம்பினேன் 2 சொல்லியிருந்த மண்ணுயிர். அடுத்தவை இனி எண்ணுயிர்க்கு உறுதி ஓம்புவேன். இனி எண்ணுயிர்க்கு அது 2 சொல்லியிருந்தான் உறுதி ஓம்புவேன். இதற்கு என்ன பொருள் அதை எழுதி முடிச்சுங்க போதும். அது 2 வரி போதும். சொற்பொழிவாளராக இருக்கிற எங்களுக்குள்ள பரம ரகசியத்தை ஒன்று சொல்லிவிடுகிறேன். வெளியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம். இது பதிவாகிட்டு இருக்குது, சொல்ல வேண்டாம்னது என்ன வேண்டாம்னு இருக்கட்டும். உண்மையை தானே சொல்றேன். சொற்பொழிவாளராக இருக்கிற எங்களுக்கெல்லாம் பரம ரகசியம் என்னவென்றால், எந்த ஒரு பாட்டு முழுசா தெரியாது, முழுசா சொல்லவும் மாட்டோம். இது மாதிரி 2 வரி சொல்லிவிட்டு என்று கம்பன் கூறினான் அல்லவா, அவ்வளோதான். அப்புறம் சொச்சம் என்ன சொன்னான் கம்பன், அது அடுத்த பார்க்கலாம். இதை நாங்கள் தப்பிச்சுட்டு போடுவோம். ஏன்னா தேவை இந்த 2 வரி மட்டும் போதும் என்பதனால. இதுக்கு என்ன பொருள் கேட்டால், தசரதன் சொல்றான், நான் அரசனா இருப்பதனால மண்ணு இருக்குன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உயிர்களுக்கு மற்ற உயிர்களுக்கு உறுதி ஓம்பினேன். இதுவரை அரசனாக இருந்து அந்த உயிர்களுக்கு பாதுகாப்பு தந்தேன், ஆட்சி பண்ணினேன். இனி அப்படின்னு அர்த்தம், இதுக்கு பிறகு என்னுயிருக்கு, என் வாழ்நாளுடைய பிறப்பின் நோக்கமே இந்த உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமல்ல, அவற்றிலிருந்து கொஞ்சம் பிடிப்பை விலக்கிக் கொண்டு துறவரம் மேற்கொண்டு என் உயிருக்கு ஆத்ம லாபத்தை தேட வேண்டும், அதற்காக நான் காடு நோக்கி தவம் செய்ய புறப்படுகிறேன் என்ற கருத்தில் தான் தசரதன் ஆட்சி விட்டு விடுவது என்று முடிவெடுத்தான். அதை நான் முன்னாடி சொல்லுறதுக்கா சொல்றப்ப சரி முடிஞ்சது எல்லாம் தெரிவித்தார். கைகையினுடைய தோழியாக இருக்கிற உயிர் தோழி கூனி, அவள் இந்த ராமர் பட்டாபிஷேகம் என்ற அறிவிப்பை கேட்டுவிட்டு வேகமாக கைகையினுடைய அந்தப்புறத்திற்கு போனாள். நேற்று பார்த்தோம்.
அவள் உறங்கி கொண்டிருந்தாள். அவளை போய் திருவடியை தொட்டு எழுப்பினாள் கூனி. கம்பராமாயணத்தில் இருக்கிற பெரிய ரகசியம் என்னவென்றால், எந்த கேரக்டரையும் கம்மன் தூங்கும் போது தான் அறிமுகப்படுத்துவான். அது ஒரு ரகசியம். அது ஒரு காரணம் சொல்றேன். ஒரு மனிதன் அல்ல ஒரு பெண் ஒரு ஆண் தூங்கும் பொழுதுதான் உண்மை மனம் புரியும். நீங்க ஒருத்தர் தூங்க வச்சு பார்த்துட்டீங்கன்னா, தூங்கின பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் ஏற்படுகிற எந்த விகாரமும் இல்லாமல் அப்படியே சௌலபியமாக, சௌந்தரியமாக, அப்படி சாந்தமாக அந்த முகம் 5 மணி நேரம் தூங்கிச்சுன்னா இஸ் வெரி குட் கேரக்டர். இதுக்காக போய் வீட்டில் டெஸ்ட்லாம் நடக்குது. இதே வேலையை போச்சு. குடும்பத்தில் போகாமல் செய்திக்கு சொல்ல அப்படி சந்திர பிம்பம் போல இருக்கிற முகம் என்று அப்படியே இருக்கணும். அஷ்ட கோணலா முகம் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ள ஏதோ விவகாரமாக நடக்குதுன்னு அர்த்தம். கனவு காண்றான், ஏதோ ஒரு மனநிலை மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அது பல பேர் முகத்தை போத்திட்டு தூக்கிட்டு தான் பாதுகாப்பா. அது எப்படிதான் முகத்தை போத்திட்டு தூங்குவாங்களோ அது என்னமோ தெரியாது நமக்கு. அப்படி இருக்கிறது. சரி, அந்த அடிப்படையில் கைகை உறங்குகிறாள். கூனி போய் எழுப்புறான். தீண்டினாள். எழுந்து உக்காந்தாள். உன்னை நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு பாம்பு ஒரு பூர்ண சந்திரனை தீண்டினால், கால் பங்கு தீண்டினாலும் எங்கே இருக்கிற முக்கால் பங்கு ஒளிமெடுங்காமல் இருப்பது போல உன்னை மிகப்பெரிய துன்பம் நெருங்கி கொண்டிருக்கிற போது கூட நீ கொஞ்சம் கூட மனம் வருத்தப்படாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே கைகேயி என்று அந்த கூனி திட்டினாள். அவள் எழுந்து உட்கார்ந்து கொண்டு, எனக்கு என்ன துன்பம் வரப்போகிறது? என் கணவன் தசரதன் பேரரசன், என் மகன் ராமன், வேதங்களாலும் துதிக்கப்படுகிற அற்புதமான மூர்த்தியாயிருக்கிற அந்த ராமச்சந்திரமூர்த்தி என் மகன், எனக்கு என்ன கவலை என்றாள். கூனியினுடைய முதல் பேச்சு பதில் சொன்ன கைகேயி என் மகன் ராமன் என்றார். உடனே அந்த கூனி இந்த கைகேயிக்கு ராமன் மேல இருக்கிற அந்த பற்றை எப்படியாவது விடுவித்து பரதன் மேல பற்ற உண்டு பண்ணி இந்த ஆட்சி என்று சொல்லப்பட்ட ஒன்று குறைச்சிடுதும். அதுக்காக மெனக்கரப்படலாம். அடுத்த வார்த்தை சொன்னா, என்ன என்று ராமருக்கு பட்டாபிஷேகம் சொல்லல. என்ன என்று கேட்டால் கைகை பொம்மளை பெண்கள் அப்படிதான் பேசுவாங்க. என்ன சொல்றதுக்கு அப்படியே சொல்ல வந்த என்ன சொல்றதுக்கு தெரியுது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோட்டிவேட் பண்றது, மோட்டிவேஷன் பண்றது, அந்த ஆர்வத்தை தூண்டுறது. உன்னை மிகப்பெரிய துன்பம் நெருங்கி கொண்டிருக்கிற பொழுது கூட நீ உறங்கி கொண்டிருக்கிறாய், எனக்கு ஒரு துன்பம் இல்லை அடி அப்படின்னு சொன்னா கைகேயி என்னத்தை சொல்றது அப்படின்னா, அப்படின்னா கைகேயிக்கு என்னன்னா என்னமோ பெரிய அபாயம் காத்திருக்கோன்னு சொல்லிட்டு உடனே கையை பிடிச்சி என்னடி என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் என்னத்தை சொல்றது அப்படிங்கிறோம். உண்மையை சொல்றியா அப்படின்னு கையை கேட்டா பாருங்க, கோசலை வாழ்ந்து விட்டாய், நீ வீழ்ந்து விட்டாய் அப்படி நாங்கள் மொட்டையா. ரொம்ப சாதுரியமான பேச்சு. ஒரு பெண்ணுக்கு யாரை பத்தி சொன்னா கொஞ்சம் வேகம் வரும்னு தெரியும் சொல்றாங்க. இப்ப கைகைக்கு யாரை பத்தி சொன்னா ஒரு சக்கரத்தை, சக்கரத்தை யாருன்னா தன் கணவனுக்கு இன்னொரு பொண்டாட்டி, அவளை பத்தி பேச்சு எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்டாட்டி சக களத்தி சக்களத்தை, சகம்னா ஒரே இடம், களத்தினா களத்தில் இருப்பவள். எனவே சக களத்தி சக்களத்தி என்று அந்த பெயரை பெற்றாள். கோசலை வாழ்ந்து விட்டாள், நீ வீழ்ந்து விட்டாய். உன்னை கைகை என்ன கோசலை வாழ்ந்து விட்டாள்? அவளுக்கு கணவன் தசரதன், அவளுக்கு மகன் பரதன். இவர் உடனே கூடி யோசனை பண்றா, என்னடா இது, இவ எது சொன்னாலும் உடனே என் மகன் ராமனுங்கிறா, கோசல மகன் பரதனுங்கிறா, இவங்க திரும்பவே மாட்டா போல சொல்லிட்டு இதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை கைகை. சரி உன் வேலையப்பா, என்னடி சொல்ல வந்த, என்ன விஷயம் என்று கேட்டா, ஒன்றுமில்லை, நாளைய பொழுதிலே ராமன் சீதை 2 பேரும் பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையில் அரியணையில் உட்கார்ந்து இருப்பார்கள். உன் மகன் பிச்சைக்காரன் மாதிரி வாசல் நின்று இருப்பான். அதாவது முதல்ல என்ன சொல்லி பார்த்தா, உனக்கு கட்டம்னா கேட்கல, உன் சக்களத்தி வாழ்ந்துட்டான்னா அதையும் மறுத்துட்டா, உன் மகன் நாளைக்கு பிச்சைக்காரனா போக போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா
அப்படிதான் சார் டெவலப் பண்ணணும். ஒருத்த புத்தியை கெடுக்கணும்னா தெளிவாக இருக்கிற ஆமாம் அப்படித்தான் பேசுறது. ஒன்று பரதன் கேவலமாக நிற்க போகிறான். சொன்ன உடனே கைகையை கேட்டா என் மகன் எப்படி கேவலமாக நிற்பான்? இப்ப மகனுக்கு கேவலமாக நிற்க போறான். மகனுடைய வாழ்க்கையில பெரிய சரிவு ஏற்பட போகிறது. மகனுடைய வாழ்க்கையில பெரிய அவமானம் ஏற்பட போகிறது. அவன் வாசகன் வாங்க போகணும், காவல்காரன் போல ஒரு கூக்கமா நிற்க போறான். சொன்ன உடனே கொஞ்சம் கைகைக்கு பிள்ளை பாசம் இது யாருக்கும் உள்ளதா சார்? என் மகனுக்கு என்ன ஆபத்து? எதனால் என் மகன் யாசகம் கேட்டுண்டியா இருப்பான்? அதை என்னடி பேசுற நீ? இன்று நீ தசரதன் மனைவி, கஜானாவும் களஞ்சியும் ஓன் கண்ட்ரோல், செக்கு புக்கு ஓன் கேஷ் பேக்ல இருக்குது. நீ எழுதி கொடுத்தாதான் தசரதனே கைது போடுவான். நாளைக்கு ராமன் ஆட்சிக்கு வந்துட்டான்னா கேஷ் புக்கு செக் புக்கெல்லாம் யாருக்கு போவான்? அக்கௌண்ட் யார் பேர்ல மாறான்? சீதா பிராட்டி பேருக்கு போயிடும். செக் புக் அவ பேங்குக்கு போயிடும். முழு அக்கௌண்ட் சீதா பிராட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். 5 ரூபா காசு வாங்கணும்னாலும் நீயோ உன் மகன் பரதமோ போய் கைகட்டி அந்த சீதையிட்டையும் சீதை மாமியாராக இருக்கிற கோசலியட்டையும் கேவலமாக நிற்க வேண்டி வரும். அவர் சொன்னா பாருங்க சார், யார் மனமும் கொஞ்சம் மாறுவதற்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், மைண்ட். துட்டு என் கையில் இருக்கிற அத்தனை பணமும் போயிடும் சொன்னா யார் மனம் மாறிச்சு? அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த கூலி. உன் மகனுக்கு ஏதேனும் ஒரு தேவை என்றால், உன் மகன் காரில் போக வேண்டும் என்றால், ஒரு டீசல் பிடிக்கணும், ஒரு 500 ரூபாய் பணம் வேணும்னு சொன்னா போய் ராமன் கிட்ட கேவலமாக கைகட்டி நிற்கணும். நீ போய் சீதை கிட்ட போய் கைகட்டி நிற்கணும். கோசலிட்ட போய் கைகட்டி நிற்கணும், கெஞ்சணும். ஏன்னா உன் தசரதன் காட்டி போட போறான். அவர்கிட்ட இந்த பவர் இருக்க போறதில்லை. தசரதன் பவர்லெஸ் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் ஏச்சு உட்காந்தா கைகேயி ஏதோ விஷயம் இருக்கு போடுறது. அவ்வளோதான் சார். கொஞ்சம் ஸ்டெப் புஷ்டா இப்படி கடன்னு. இப்போ நான் சொல்றது புரியுதான்னு கேட்டா அதுக்கு சொல்றா கைகேயி, நீ நினைக்கிற மாதிரி அந்த ராமன் அவ்வளவு கெட்டவன் இல்லை. அதெல்லாம் தன் மனைவி சீதையும் தன்னுடைய அம்மா கோசலையும் கண்ட்ரோல் வச்சிருப்பான். அதெல்லாம் நான் எது கேட்டாலும் டான் கொடுத்துருவான். நீ இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ராமன் அப்படியே தானே இருக்க போறான். நீ ஏன் அனாவசியமா ராமன் தப்பா பேசுற அப்படின்னு சொல்றா கைகை. நல்லா கேளுங்க. அப்படி சொல்ற கைகை அதுக்கு சொல்றா கூனி, இந்த கைகை, எந்த ஒரு நல்லவனும் தனக்கு பதவி வராதவரை நல்லவன். நல்லா புரிஞ்சுங்க. எந்த ஒரு நல்லவனும் எந்த ஒரு உத்தமமான புத்திரனும் தனக்கு பதவி வராதவரை, தன் கையில பணம் என்று சொல்லப்பட்ட அந்த பவர் வராதவரை நல்லவன் தான். தனக்கென்று ஒரு பெரிய பதவியும் தனக்கென்று ஒரு பெரிய பண மதிப்பு கிடைத்து விட்டால் அவருடைய மனநிலை மாறுங்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்னா நம்முடைய வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். நீங்க நல்லவன் தான் என்று எல்லாவற்றையும் தன் பிள்ளைகளை ஒப்படைச்சிட முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டு சைவ கோயில்களிலே அம்மாவுக்குன்னு உள்ள கோயில் எது? மதுரை. சக்தி பீடம் மீனாட்சி. அப்பாவுக்குன்னு உள்ள கோயில் எது? சிதம்பரம். பல குடும்பங்கள் எப்படி இருக்கு? சிதம்பரமா மதுரையா? அது இல்ல, எங்க வீடுலாம் சிதம்பரம் தான். சத்தமோடு சொல்லிடுவேன். அப்படின்னா என்ன கோயில் கூடுது? மீனாட்சி. அப்பா செல்வாக்கு சிதம்பரம், அம்மா செல்வாக்கு மதுரை. மகன் செல்வாக்கு எந்த ஊரு? வைத்தீஸ்வரன் கோயில். புள்ளிருக்கு வேலூர். அங்க எல்லாமே முத்தியாவுக்கு தான். மாணாக்கனுக்கு செல்வாக்கு எங்க? திருப்பெருந்துறை. சிவபெருமான் மெயின்டைன் பண்றா பாருங்க. தனக்கு ஒரு கோயில் சிதம்பரம், தன் மனைவிக்கு ஒரு கோயில் மதுரை, தன் மகனுக்கு ஒரு கோயில் வைத்தீஸ்வரன் கோயில், தன் மாணாக்கன் என்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கோயில் திருப்பெருந்துறை மாணிக்கவாசகர். இந்த மகனுக்கு உள்ள கோயில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில் அங்க எல்லாமே முத்தையாவு தான்.
செல்வமுத்துக்குமார் சாமி தான். தேரோட்டம் முருகனுக்கு, கார்த்தி அபிஷேகம் முருகனுக்கு, சாமி புறப்பாடு முருகனுக்கு, உற்சவம் முருகனுக்கு, எல்லாம் முத்தையாவு தான். அதனால் என்ன பண்ணிட்டாரு வைத்தியநாத சுவாமி தையெல்லாம் 2 பேரும் முடிவு பண்ணி, நம்ம ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இருப்போம், நம்ம பையனை எல்லாத்துக்கும் போயிட்டு வரட்டும். பல குடும்பங்களில் பார்த்தா தெரியும், வயசான அப்பா திண்ணையில் உட்காந்துருப்பார், ரிட்டையர் ஆன பிறகு மனைவி அவங்க மனைவி வீட்டில் இருப்பாங்க, அந்த வீட்டில் பையன் இருப்பான், பையன் மனைவி மருமகள் எல்லாம் கடன்னு செல்வாக்காக இருக்கும். அந்த வீட்டில் ஓரமாக யார் உட்காந்துருப்பா? ரிட்டையர் ஆன அந்த அப்பா. மனைவியும் அந்த பாவம் எல்லா சொத்தும் இவங்களுக்கு இருந்தாலும் எட்டி எட்டி பார்ப்பாங்க. இந்த அப்பா ஒரு காபி தண்ணி கிடைக்காம கஷ்டப்படுவார். ஆனால் என்ன பண்ணினார் வைத்தியநாத சுவாமின்னு கேட்டிங்கன்னா, வைத்தியநாத சுவாமி தான் ரிட்டையர்மெண்ட் ஆன மாதிரி இருக்கார், எதையுமே அனுபவிச்சு வச்சுக்கல. தையல் நாய்க்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி அந்த மாதிரி தான் புருஷனோட கதியாக இருக்குது, எல்லாம் முத்தையாவு தான் என்று வச்சிருந்தார். ஆனால் என்ன பண்ணினார்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்டை பையன் பேரில் மாற்றி எழுதலை. ஆமாம், எந்த நேரத்துலையும் பையனையும் மருமகனையும் காலி கொண்டு வச்சுடுவார். ஏதாவது மருமக பேசுனா, பையனங்க பேத்தி பேசுனா, மாமா பேசுனா, ஐயா ஐயா வெளில போ. அதை வச்சிருக்காரு சார் விரல் நுனியில. நம்ம எதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், சுவாமி எப்படி வச்சிருக்கிறாருன்னா, எல்லா அனுபவத்தையும் என் பையன்கிட்ட கொடுக்குறேன். என் பையனும் என் மருமகனும் கல்யாணத்துக்கு போகட்டும், காட்சிக்கு போகட்டும், எங்கே வேணும் போயிட்டு வரட்டும், என் காரணத்துக்கு போயிட்டு வரட்டும். ஆனால் சொத்து என் பேரில். இங்கனம் வைத்தியநாத சுவாமி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் புள்ள மேலேயோ மருமகம் மேலேயோ அதெல்லாம் அன்பாக இருக்கலாம், அப்படி சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்கூடாது. அது சொல்கிறா கூனி, எல்லாம் நல்லவன் தான், எல்லாம் யோக்கியந்தான் ராமன், ஆட்சிக்கு வராத வரை. இன்னை வரையில் நல்லவன், நாளை காலையில் ஆட்சியில் உட்காந்துட்டான்னா, கைகா இருக்கிற நீ போனன்னா என்னம்மா ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும்னா போயிட்டு வா, எனக்கு வேலை எனக்கு நிறைய நேர்த்தி மாதிரி நான் இல்லை, நான் பெரிய நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கேன், போங்க என்று அவமானப்படுத்திடுவான். உன் வாழ்க்கையில் பெரிய பூஜ்ஜியமாக போயிடும். உனக்கே அந்த நிலைமைன்னா உன் மகனுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நீ உன் மகனும் பிச்சைக்கார மாதிரி ஆகிட வேண்டியதான். சொன்ன உடனே கைகைக்கு இப்படிதான் வருவோம், ஒரு வேளை ஆயிடுவோம். ஏன்னா அவசார் கைகையே தசரதன் மனைவிங்கிறதுல ஃபுல் பவரில் இருந்தவர். நான் முதலே சொன்னேன், பவரில் இருந்தவர். அவளுக்கு பவர் போயிடும்னு சொன்ன உடனே ஆட்டம் வந்துடுச்சு, ஆட்டம் எடுத்தான். நிஜமா நீ சொல்ற மாதிரி தான் ஆயிடுமா? நான் ஒன்றும் உனக்கு என்ன எழுதியா கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லை, கைகை என்னன்னு கேட்டா, நான் உன் உயிர் தோழி, உன் மேலே நன்மைக்காக சொல்கிறேன். நாளைக்கு ஒரு காலத்தில் ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு பெரிய கார்த்திகை, ஒரு திருவாதிரை, ஒரு நல்ல கெட்டதெல்லாம் வந்ததுன்னா, நீ ஏதாவது யாரோ ஒருத்தருக்கு ஒரு 500, 1000, 10,000 ஏதோ ஒரு சீர்வை செய்யணும்னு நினச்சா யார்கிட்ட பணம் கேட்பேன் அப்படின்னு. இதுவரை யாரை கேட்டுக்கிட்டு இருக்கிற? தசரதன் உன் புருஷன். ஏன்னு போய் தசரதன் அங்கே உட்கார்ந்தா கூட போய் நான் கேட்டது 10,000 பணம் வாங்கிட்டு வான்னா ஒரு தசரதை எடுத்து கொடுத்துருவான். நெஞ்சுல கூட பீரோ சாவி வாண்ட தானே இருக்குது. சீதை கைக்கு போயிடுத்துன்னா நாளைக்கு ஒரு தீபாவளி பொங்கலுக்கு ஒருத்தருக்கு செய்யணும்னா கூட நீ கொடுக்கணும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தாலும் கூட கொடுக்கிற வாய்ப்பு உனக்கு இல்லாது போய்விடும். அப்போ உன்னை எல்லாரும் நீ பணம் கொடுக்கவில்லை என்றால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். பூனியினுடைய ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களா? அத்தனை மதிப்பும் பணத்தால் தான் வருங்கிறார். கரெக்ட் சார். எங்க திருப்பனந்தால ஒரு பையன் சொல்றான், சார் என்னடான்னு கேட்டேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், சொல்லு. அந்த கல்யாணத்துக்கு ஒரு வேடிக்கையாக ஒரு காட்சியை பார்த்தேன். என்னடான்னு கேட்டேன். நான் உங்களையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். சரி என்னடான்னு கேட்டேன். தாலி கயிறோடு பேசுது, ரெட்டை வடத்தோடு பேசு, கல்லு நெக்கிலஸோடு பேசுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாண வீட்டில் ஒருத்தர் பொம்பளை பேசிக்கும் போது எதை பார்க்குறாங்க? சொந்த பந்தத்தை பார்க்கல, ஸ்டேட்டஸ். கயிறு
இந்த நிலைமையெல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு கயிறாவது நெக்லஸ் ஆகுது ரெட்டாடப்பாகுது. நமக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டாவது தான் முடிஞ்சு போச்சு. இல்லை என்ன வேண்டி கிடைக்குது ஸ்டேட்டஸ். அவங்களுக்கு தான் கயிறு நெக்லஸ்ஸு செயின் மூக்கு செயின் எல்லாம். அதனால் அவங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணணும். பொம்பளைகளுக்கு எப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ். அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால் கைகை மனசில் எதை சொன்னால் மனம் மாறும் என்று புரிந்து கொண்ட கூனி உனக்கு ஒரு கஷ்டம் வரும், கௌரவம் போயிடும், உன்னை யாராவது வந்து பார்த்தா எதுவுமே கொடுக்க முடியாமல் போயிடும், நீ அனாதையாக ஆயிடுவ. அதே கைகை ஒரு தண்ணி கூட வாங்கி குடிச்சுட்டு சரி கூடி சொல்கிறது நியாயம் தான். ஈல் கூடி சொல்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது. நாளைக்கு ராமன் ஆட்சி படத்தை நம்ம ஒத்துக்கிடாது. எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை தான். முடிவு பண்ணி இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னால் கூனி நான் சொல்கிறேன்னு நினைக்காத கைகை நன்மைக்கு தான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னா இன்னும் என்னடி முக்கியமான விஷயம்னு கேட்டால் உங்கள் அப்பா யார்? கேகை மன்னன். சீதை அப்பா யார்? ஜனக மன்னன். உங்கள் அப்பா கேகையனுக்கு சீதை அப்பா ஜனகனுக்கு என்றைக்குமே உறவு உண்டா? பகை. நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட் கிளாஸ் பாலிட்டிக்ஸ் பேசலாம் பாருங்க. சீதை அப்பா ஜனகன், ஜானகி அப்பா ஜனகன். ஜனகனுக்கும் கைகை அப்பா கேகையனுக்கும் என்னைக்குமே ஒத்து வராது சார். இவன் அவனை வீழ்த்த பார்க்குறான், அவன் அவனை வீழ்த்த பார்க்குறான். இப்போ கேகையன் அப்பன் கேகையனாக இருக்கிற கைகை அப்பன்கிட்ட ஏன் ஜனகன் சண்டைக்கு வராமல் இருக்கிறான்னா கேகையன் அடிக்க போனால் யார் துணைக்கு வருவான்? கேகையன் மருமகன் தசரதன். நல்லா ஒன்று புரிஞ்சு இதான் பாலிடிக்ஸு. உன் அப்பாவை சீதை அப்பா அடிக்க போனான்னா உன் புருஷன் தசரதன் வந்து உங்கள் அப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு வந்தால் ஜனக மகாராஜா தூள் தூளாக போயிடுவான். அந்த பயத்தில் ஜனகன் ஒழுங்காக இருந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ நாளைக்கு ராமன் ஆட்சி வந்துட்டான்னு வச்சுக்க, உங்க அப்பனை ஜனகன் அடிக்க போனான்னா ராமன் யார் பக்கம் சேருவான்? அவன் மாமனார் பக்கம். இதை விட ஒரு அற்புதமான பாட்டி சொல்றாரு. இதுவரை சிந்திக்கல கைகை. அப்ப நம்ம அப்பா கேகையனுக்கு சப்போர்ட் வேணும்னா நம்ம புருஷன் ஆட்சியில் இருக்கணும், இல்லைன்னா நம்ம மகன் ஆட்சியில் இருக்கணும். எப்போவுமே கல்யாணம் ஆன பிறகு மனைவிக்கு ஏதாவது ஒரு மன வருத்தம் வராமல் இருக்கணும்னா தயவு செய்து அவங்க அப்பா பற்றி குறை சொல்லாங்க. அது பல பேருக்கு புரியல. யாரை வேணாலும் திட்டுங்க, பேசாமல் இருப்பாங்க. அவளை திட்டோட பேசாமல் இருப்பாங்க. உங்கள் ஒப்பனுக்கு அறிவில்லைன்னு சொல்லுவ, இது அவளுக்கு நல்லது இல்லை, நீ எதை வேணாலும் என்ன சொல்லு, எங்கள் அப்பாவை இழுக்காத, எங்கள் அப்பா நிலையே வேற. உடனே எத்தனை தடவை தேர்தல் தோத்துக்கிட்டாரு. அதை பற்றி உனக்கு நமக்கு என்ன? தேர்தலே நீ நிற்கல, ஒன்று நோக்கம் எங்கள் அப்பா எவ்வளோ தரோம் என்று அனாவசிய தகராறு வந்துருப்பாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா எந்த பெண்களுக்கும் தன் தந்தைன்னா ஒரு தனி அலாதி பிரியம் சார். இந்த மனநிலை கைகைக்கு உண்டு. இப்போ என்ன பண்ணிவிட்டா கூனி, உங்கள் அப்பா கேகையனுக்கு ஜனகனால ஆபத்து வந்தா ராமன் யார் பக்கம் நிற்பான்? நாம அவங்க மாமனா பக்கம் தான். ஏன்னா மாமனா பக்கம் நிற்க சொல்லி யார் சொல்லுவா? சீதை சொல்லுவாள்ல. எங்கே கிளம்பிட்டீங்க? எங்கள் தாத்தா கேகையனாக இருக்கிற எங்கள் சித்தி கைகையினுடைய அப்பா வந்து உங்கள் அப்பா அடிக்க வராராம்ல, அதனால நான் போய் ஏன் என்னது பேசாம எங்கள் அப்பாவை காப்பாற்ற வேண்டிய உங்கள் பொறுப்பு. எங்கள் அப்பா அடிக்க வந்து நீ எங்கள் அப்பா பக்கம் போகணும். அது 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 எப்படி பொருத்தப்படும்? அது எப்படி நியாயமாகும்? ராமன் கேட்டான்னா உங்கள் அப்பா என்ன பண்ணா கேட்குறாப்பா. உங்கள் அப்பா என்ன பண்ணான்னா உங்கள் அப்பாவுக்கு மாமனார் கேகையனை ஜனங்க அடிக்க போன பொழுது உங்கள் அப்பா அவங்க மாமனார் பக்கம் தான் நின்னார். அந்த புத்தி உனக்கு வராதா? சரி இருந்துச்சு. ஆமாம் எங்கள் அப்பா பார்த்தா தந்தை அறிவு மகன் அறிவு இவ்வளவு சொன்னாங்க. கையை உடனே ஃப்ரெஷ்ஷாக எழுந்து உட்காந்துட்டான். போய் கை காலம் கைவிட்டு வந்து உட்காந்தா ஜம்முன்னு
சரி சரி கூனி, சரி மந்தர, நீ சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் செய்து ராமனுக்கு ஆட்சி இல்லாமல் செய்து விடுகிறேன். நாளைக்கு பரதனே ஆட்சிக்கு வர முடியாது, நான் ஏற்பா பண்ணிடுறேன். நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு கேட்டார். ஒரு ஆலிஸ் போட்டு கொண்டாந்து தர்றேன், குடிச்சிட்டு கேளுன்னு கொண்டாந்து கொடுத்தா கூனி. சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சொல்கிறா, ஒன்றும் இல்லை கைகேயி, உன்னுடைய மகன் பரதனுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுவதற்காக ஒரு வழி சொல்லித் தர்றேன். என்னன்னு கேட்டார். சம்பாசுர போர்னு ஒரு போர் நடந்தது அல்லவா? ஆமாம். அந்த சம்பாசுர போரில் வீட்டுக்காரோட நீ கூட போன அல்லவா? ஆமாம். போகிற பொழுது உங்கள் வீட்டுக்காரர் தேர் நின்று சண்டை போடுகிற பொழுது அந்த தேர் அந்த சக்கரத்தினுடைய ஆணி கழட்டி கொடுத்துருத்து. அப்போ நீ என்ன பண்ண? சக்கரை கழந்து பார்த்துக்குவோம், கட்டவரில் கொண்டு அதில் நொடுத்தி வச்சுக்கிட்டு அந்த சக்கரை கழலாமல் கட்டவர் நசுங்கினாலும் பரவாயில்லை, வீட்டுக்காரருக்கு நன்மை ஏற்படணும், அவர் கீழே விழுந்துட்டு நான் பாதுகாத்தேன் அல்லவா? ஆமாம். சம்பாசுர பொருள் உங்கள் வீட்டுக்கார் ஜெயிச்சுட்டார்ல, ஜெயிச்சுட்டார். அது மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் ஒன்று தெரிய பார்த்தா நீ எப்படி படுத்திருக்கிற, கை வெட்டு கட்டவரோட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரியம் செய்தாய் கைகேயி என்று நீ உன்னை பார்த்து ஒரு கணவர் அப்படி எடுத்து கையை பிடித்து தூக்கி மருந்தெல்லாம் போட இருக்க. அப்போ உனக்கு என்ன வேண்டும் வரம் கேள். நீ இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கிறியே, இந்த போர்க்களத்தில் இந்த தேரில் இந்த மாதிரி யார் கட்டவரில் கொடுத்து சக்கரத்தை காப்பாற்றுவா, நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் கைகேயி, என்ன வரம் வேண்டும் கேள். 2 வரம் தர்றேன், 1 இல்லை 2 வரம் தர்றேன் அப்படி சொன்னார் அல்லவா? ஆமாம் சொன்னார் வீட்டுக்காரர். வரங்களை கேட்டியா? கேட்கல, இப்போ கேளு. அவ்வளோதாங்க. இதிலிருந்து சகலமான பேர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், எந்த ஒன்றும் தன் மனைவிக்கு செய்கிற பொழுது அப்போது வேணால் செய்து விடுங்கள், இந்த பெண்டிங் வைக்காது. 2 வரம் கேள், இந்த 5 வரம் கேள், உனக்கு எதோ வாங்கி தருகிறேன், வர தீபாவளிக்கு கேள். தீபாவளிக்கு நம்ம நிலைமை எப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது வேணா இப்போயே செஞ்சு கொடுத்துருவோம். தசரதன் ஒரு பெரிய அர்த்தம் இல்லாமல் 2 வரம் கேள் சொல்லிவிட்டு பெண்டிங் வச்சுட்டான் சார். இதை கூனி தெரிஞ்சு வச்சிருந்தான். அதனால் கையேயி உன் கணவன் இப்போது வருகிற பொழுது அந்த 2 வரங்களினால் நான் என்ன கேட்க வேண்டும்? 2 வரங்களினால் உன் மகன் பரதன் ஆடாள வேண்டும் என்று கேள். உன் மகன் பரதன் ஆடாள வேண்டும் என்று கேட்பதனால் ஆட்டோமேட்டிக்காக ராமன் ஆடாவது ரத்தாயிடுது. இன்னொரு வரம் என்னவென்றால், நாடாள இருந்தவனாயிருக்க ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்று 2ஆம் வரம் கேட்டுவிடும். இப்ப பரதன் நாடாண்டா கஜானா வந்துடும், கடைக்கு வந்துடும், எல்லா விதமான ஆட்டோமேட்டிக்கா எல்லா பவரும் வந்துருமே. எதுக்கு ராமன் காட்டுக்கு போகணும்னு கூடி கேட்க சொன்னான்னா, ராமன் நாட்டுக்குள்ள இருந்தா பரதன் நாடாளும் பொழுது மக்கள் யார் பக்கம் இருப்பாங்க? அது இடைஞ்சல் நினைக்கிறா கூனி. ஒரு உரைக்குள்ளே 2 கத்தி இருக்க முடியாது. ஒரு நாட்டுக்குள்ளே 2 தலைவர்கள் இருக்க முடியாது. ஒரு கட்சிக்குள்ளே 2 தலைவர்கள் இருக்க முடியாது. பரதன் நாடாளும்னா ராமன் காட்டுக்கு போயிடணும். அது என்ன சார் 14 இயர்ஸ் கேட்டா 14 ஆண்டுகள் நாடு கடத்தி விட்டால் அதுக்கப்புறம் அந்த தலைமுறை மாறிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நடிகனுக்கு ரசிகர்கள் 14 இயர்ஸ் இருப்பான். 15ஆம் வருஷம் இன்னொருத்தருக்கு ரசிகன் வந்துடுவான். ஒரு காலத்தில் எம்கேடி பாகவதர், நம்ம காலத்தில், அப்புறம் எம்ஜிஆர், அப்புறம் ரஜினி, கமல், இப்போ தளபதி தலை வந்துக்கிட்டு. இது 14 ஆண்டு கேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் சார், மாறி 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 மாறி. இல்லை 14 இயர்ஸ் கடத்திவிட்டா அந்த தலைமுறை என்ன மாறிவிடும் என்பதனால் ராமனுக்கு அந்த செல்வாக்கு போயிடும் என்ற கருத்தில் 14 வருஷம். அதனால தான் நமக்கு ஆயுள் தண்டனை எத்தனை வருஷம்? 14 ஆண்டு தான் ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனைன்னா ஆயுள் முழுக்க போடணும். 14 வருஷம் தொட்டா ரிலீஸ் பண்ணுறோம். இதெல்லாம் மனசில் வைத்துக் கொண்டு கூடி கேட்க சொன்னால் உடனே கைகேயி, சபாஷ், என் மகன் மீது எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு இருந்து விட்டது. கூணி வந்தர கவான் கூப்பிட்டு அவளை கட்டி தழுவி அவளுக்கு இப்போ ஒரு முத்து மாலை போடுறான். முதல்ல முத்து மாலை எதுக்கு போட்டா? ராமனுக்கு ஆட்சின்னு சொன்னதுக்கு. இப்போ முத்து மாலை எதுக்கு போடுறான்? பரதனுக்கு ஆட்சின்னு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன தெரியுது? மனித மனம் 2 ஹவர்ஸில் மாறிடுன்னு தெரியும். 2 மணி நேரம் தான் மாறி வச்சு மனித மனம். மாலையை கட்டி போட்டால், மாலை போட்டுக்கிட்டா, எல்லாம் செஞ்சா, எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சா.
சரி நீ போ, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். என் கணவன் இன்று இரவு என் அந்தப்புறத்துக்கு வருவான், அப்போது நான் இந்த 2 வரங்களை கேட்டு வாங்கி விடுகிறேன், இனிமேல் நான் பார்த்துக் கொள்கிறேன் தான். விறுவிறுன்னு கூனி மகிழ்ச்சியா தான் வந்த காரியம் வெற்றி பெற்று விட்டது என்று புறப்பட்டு போகிறாள். என் பையன் கேட்டான், இந்த கூனிக்கு மட்டும் என்ன அவ்வளவு வேகம் ராமன் மேல கேட்டா ஒரு காரணம் இருக்கு. இந்த 10 வயசு பையனா இருந்த ராமனும் லட்சுமணன் மக்கள் பரதனர் வந்த பொழுது இந்த கூனி கிணத்துல தண்ணி போடுறதுக்கு போனா பாருங்க, ஒரு குடவை தூக்கி எடுத்து வைக்க போனா உடல் கூனி. அப்ப இந்த வில்வித்தை பத்து கத்துக்கிறதுக்காக ஒரு சின்னோண்டு வில்லை வச்சுக்கிட்டு இந்த மண்ணால் ஒரு உருண்டை செஞ்சு அதை அம்பு மாதிரி செஞ்சு நுனியில் வச்சுக்கிட்டு அப்படியே கூப்பிட்டு விட்டு இது பயிற்சி பண்ணுவாங்க. அப்படி பயிற்சி பண்ணும் பொழுது ராமன் கைவிலினுடைய அம்பு உருண்டை ஓடி போய் கூனி முதுகுல பட்டு விடுது. இது எதிர்பாராம நடந்தது, விளையாட்டு. ஒன்றும் வேணும்னு ராமன் அவமானப்படுத்தல கூனிய. அந்த கூனி இப்படி நிமிர்ந்து திரும்பி பார்த்தா பாருங்க, என்னுடைய கூன் முதுகு கூனாய் இருக்குங்கிறது கேள்வி பண்றதுக்காக என் முதுகில் அடிச்சாயா ராமா படுபாவி, உன்னை ஒழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவெடுத்தாங்க. இதை இந்த பரதன் செய்திருந்தால் நான் பொறுத்துக்குவேன், அவன் என்னுடைய தலைவியின் மகன் அப்படியே சொல்றான். இது ஒன்று தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் யாராவது ஒருவரை பகையாக்கி இருப்போம். அது அப்ப வேலை செய்யாது, ஆனால் வேலை செய்ய டைம் பாம் மாதிரி. அந்த அவமானம் கூனி மனசுல ஆழமா பதிஞ்சு போனதுனால, மேலும் இன்னொன்று, ஊனம் உள்ளவர்களை நாம் சும்மாவாது கேலி பண்ணா கூட அது பெரிய உறுத்தலா போயிடும். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், விளையாட்டா பேசினேன், விளையாட்டா சொன்னேன் என்று சொல்வதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. நட்பு விஷயத்திலையும் மச்சான் மாமாங்க விஷயத்திலையும் என்னன்னு கேட்டா, யார்கிட்ட என்ன குற்றம் இருக்கிறதோ அதை சொல்லி விளையாட்ட பேசக்கூடாது. நீங்க எப்பொழுதுமே கேலிக்கு என்ன எல்லை என்றால், நீ எதை வச்சு கேலி பண்றீங்களோ அந்த குற்றம் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. இந்த திக்குவாயா இருக்காரு சார், நீங்க அவரை போய் கேலி பண்றேன்னு திக்குவாயை சொல்லி சொன்னா அது உண்மையை அவமானப்படுத்துறது. பரிகாசம் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவமானப்படுத்துறது. எந்த ஒரு ஊனமும் சுட்டி காட்டினால் ஊனம்தான். ஊனம் இல்லைன்னா சுட்டி காட்டி கேலி பண்ணலாம். ஆனா இந்த முதுகு கூணலாய் இருக்கிற கூனியுடைய முதுகுல உண்டை இழிஞ்ச உடனே அவன் என்ன முடிவு பண்ணிட்டாவ, வேணும்னே என்னுடைய முதுகு கூணலை கிண்டல் பண்றான், அசிங்கப்படுத்தி விட்டான் என்று முடிவெடுத்தாள். வேணுங்கிற அளவுக்கு டைம் பாம் வேலை செய்து விட்டது, போயிட்டார். கைகேயி சரி அவள் போய்விட்டு, நான் முதலே சொல்லியிருக்கேன், இது ராத்திரி 7 மணி 8 மணிக்கு தூங்கிட்டு லேசாக தூங்கிட்டு தான் 8 போட்டாச்சு. இது முடியறது மணி 10 விளக்கெல்லாம் லேசாக அணைச்சி வச்சு விட்டு தோழி பெண்கள்லாம் விட்டு நீ எல்லாரும் வெளில போகணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணினா, கைகேயி தலையை விரித்து கொடுத்து கொண்டாள். கையில் இருக்கிற வளையலெல்லாம் கல்லில் வச்சு உடைச்சா, நெத்தியில் இருக்கிற குங்குமம் போட்டு அரைச்சா. 3 வேலை பண்ண. தலையை விரித்து போட்டுக்கொண்டாள், நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை அடைத்து விட்டாள், கை வளையலை உடைச்சிட்டாள். உடைச்சிட்டு ரொம்ப பெரிய துன்பத்தில் கிடக்கிற மாதிரி தரையில் படுத்துக்கிட்டான். சார், வாழ்க்கையில அமங்கலத்தின் அடையாளம் இந்த 4. என்னென்ன? தரையில் படுப்பது, துணியை விரிக்காம தலையை விரிச்சு கொடுக்கிறது, கையில் வளையல் உடைச்சி போட்டு வளையலாமல் இருக்கிறது, நெத்தியில் குங்குமம் இல்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு நாட்டில் இருக்கிற பெரும்பாலான பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? சதாசன் சொல்ற அப்படிதான் இருக்காங்க. அப்புறம் நெத்தியில போட்டு நம்ம இந்த பொண்ணை ஒரு மனமாற பாராட்டேன். இந்த வயசுல பின்னி போட்டு ஜம்முன்னு வந்திருப்பாரு. அது காரணம் மதுரையினுடைய மண். சொல்லிட்டேன் சார், உடனே இதாகிடும். யாரு சொல்லிட்டு ஒரு இடத்துல நேரடியாக சொல்லிட்டீங்களா? அம்மா பொண்ணு தாத்தா, அம்மாவோட அப்பாவா அப்பாவோட அப்பாவா தெரியல, 3 பேர் போனாங்க.
பேசினா பொண்ணுக்கு தலையை வச்சு முடிக்கும் போகுது தாத்தா பின்னாடி போடாது கடைசியில் அவருக்கு போட்டு விட்டார். அதனால் எப்படி வச்சுட்டு போகக்கூடாது, நிறைய வேற விதமாக போயிடுவோம் அப்படின்னா அப்படியே போய் பொண்ணு சொல்லிட்டாரு. பொண்ணு அவன் மகளுக்கு சொல்லி உடனே எடுத்து கொண்டு போட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தலை இருக்கு பாருங்க, தலைமுடி, இது அப்படியே சீவி எந்த விதமான சடையும் பின்னாமல் அப்படியே தொங்க விட்டோம்னா, அதோட இன்னொரு காரணம் சொல்கிறேன். அப்படி முடி வந்து கீழே தொங்கிடுச்சுன்னா முடியாமல் உடம்புல பவர்லெஸ் வந்துடும். இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், உங்கள் உடம்புல இருக்கிற எந்த ஒரு உறுப்பும், எந்த ஒரு உடையும், எந்த ஒரு பொருள் தொடர்புடையதும் மண்ணை நோக்கி கவிழ்ந்து இருக்குமானால் இந்த பூமி ஈர்ப்பு சக்தியில் இழுத்துவிடும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முடிச்சு போடணும். தலையை பின்னி நுனி முடிச்சு போடுற அளவுக்கு தலையை அவ்வளோ ஒத்துழைப்பு நடுக்குதுன்னு வச்சுருங்க, ஒரு கொண்டை போட்டு விடலாம். ஏதாவது ஒன்று போட்டு இது இப்படி இருக்க ரெண்டு சின்ன வயசு ரெட்டை சில மடித்து வச்சு கட்டிடுவாங்க, இல்லைன்னா தலையில் குஞ்ச வச்சுருவாங்க. நம்ம ஆண்களாக இருக்கிறவர்கள் வேட்டி கட்டுக்கிற பொழுது, வேட்டியினுடைய 4 முடமோ 8 முடம் கட்டுக்கிற பொழுது அந்த வேட்டியினுடைய நுனி பூமியை நோக்கி இருப்பது பூமியில் புவியீர்ப்பு சக்தி இழுத்துடும். அதனால தான் பிராமணர்கள் பஞ்சாயத்தை வச்சு கட்டுறாங்க. நான் தான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன், இந்தமாரி வேட்டியெல்லாம் பஞ்சாயத்தை வச்சு கட்டிட்டு வேட்டி தான். ஏன்னா இது நம்ம இதை சொல்லிவிட்டு நம்ம அதே வேட்டி அப்படி தொங்க விடக்கூடாது. இல்லை, பஞ்சை வச்சு கட்டி விட்டீங்கன்னா வேட்டியில் இருக்கிற எந்த நுனி பூமி நோக்கி இருக்காது. பெண்கள் இப்படி முந்தானையை போட்டு இழுத்து என்ன பண்ணணும்? சொல்லிக்கணும். இதெல்லாம் அந்த பெண்ணினுடைய உடம்புல இருக்கிற பவர் லெஸ் ஆகாமல் இருக்கு. அதனால தான் இதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லி வச்சது காரணம் சம்பிரதாயம் மட்டும் இல்லை, அது ஒரு சக்தி இருக்கிறது. அந்த இப்போ என்ன பண்ண, கைகை தலைவிரி கோலமாக படுத்துட்டா, துணியை கீழே விரிக்காம படுத்துட்டா, வடையெல்லாம் உடைச்சுட்டா, நெத்தியில் போட்டு அடைச்சுட்டா. இப்படி கடந்தா ஒரு 10 மணி 10 மணி இருக்கு. தசரதை எல்லா விதமான ஏற்பாடு பண்ண சொல்லிவிட்டு ஜம்முன்னு மகிழ்ச்சியாக ரொம்ப குதூகலமாக வந்துக்கிட்டு இருக்கிறான். நாளை காலம் ராமன் பட்டாபிஷேகம் பண்ண போகிறான்னு நேராக தசரதன் வந்தால் அந்த கைகையினுடைய அந்த புறத்தில் விளக்கு எரியல, இருள் சூழ்ந்து இருந்தது. கைகேயி என்று கூப்பிட்டு கொண்டே தசரதன் வந்தான். ஒரு தோழி பெண்ணையும் காணும். என்னடா ஆச்சு இந்த அந்த படத்தில் என்று சொல்லி போய் பார்த்தா கீழே அந்த பெண் படுத்து கிடந்தாள். தன் மனைவி கால் பட்டது, இருட்ட தெரியல. குனிஞ்சு பார்த்தா கைகை. அட பாவமே, ஏன் கீழே படுத்துருக்க சொல்லிவிட்டு ஒரு யானை ஒரு மானை தூக்குவது போல் தூக்கினான். கம்மன் தூக்கலாம். ஒரு யானை, அது ஏன் அவன் கம்பீரமானவன், அவன் அந்த யானை தும்பிக்கையினால் ஒரு மானை தூக்குவது போல் தூக்கி நிறுத்தினான். அவள் தோண்டு கீழே விழுந்தாளாம். கைகேயி, உனக்கு என்ன ஆபத்து வந்து விட்டது, என்ன சோகம் வந்து விட்டது, நான் மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்திருக்கிறேனே, என் குதூகலத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாமா, நீ இந்த செய்தி கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சி அடையா அல்லவா, நீ ஏன் இப்படி கிடக்கிறாய் என்று சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்த்தான். வாயை திறக்கல. உனக்கு என்ன வேண்டும் கேள் கைகேயி, நான் நல்ல மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், என்ன வேண்டும், நான் ஒரு மகிழ்ச்சியான சூழ் வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள் கைகேயி, நான் உலோகம் செய்ய மாட்டேன், என்னுடைய வார்த்தையை தவற மாட்டேன், கேள் கைகேயி. கைகை வாய் திறந்து பேசுகிறேன். அவர் ஆட்சியுமே ஒரு நாற்கால உட்கார வச்சுட்டு, கேள் கைகேயி, உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் கேள் கைகேயி, உனக்கு யாரையும் துன்பம் வந்தார்களா சொல் கைகை என்று சொன்ன பொழுது கையை வாயை திறக்கல. கைகேயி, நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், கேட்க மாட்டாயா? இப்போது சொல்லுகிறேன், நீ எது கேட்டாலும் நான் மறுக்காமல் தருகிறேன். உன் மகன் ராமன் என் உயிர், அவன் மீது ஆணை கேள் அப்படின்னா கை வாயத்தான். அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும், எதை சொன்னாலும் தசரதன் வார்த்தையை மாற்றிக்குவான், தான் புள்ள மேல சத்தியம் பண்ணா மாற்றிக்குவான். புள்ள யார்? ராமன். ராமன் சொல்லுவோம், உன் மகன் என் உயிர், ராமன் மீது ஆணை கேள் கைகேயி. கேட்கலாம் அல்லவா? கேள் கைகேயி. இதற்கு என்ன
சம்பாசுர போரிலே உங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நான் சக்கரம் கைண்டு விடாமல் இருக்க அந்த கரையாணி விழுந்த போது என் கட்டை விரலை வைத்துக் கொண்டு அழுத்தி நான் காப்பாற்றினேனே, அந்த ரத்தமெல்லாம் ஓடியதே, அப்பொழுது நீங்கள் என் கையை பிடித்துக் கொண்டு 2 வரங்கள் தருகிறேன் சொன்னீர்களே. ஆமாம், அந்த 2 வரங்களை இப்பொழுது கேட்கப் போகிறேன். அடிப்பார், நாளை ராமன் ஆட்சி வரப்போகிறான், அந்த உலகமே அந்த குதூகலம் அடைய போகிறது, எத்தனையோ கோடான கோடி பணம் செலவு பண்ணி அந்த ஆட்சியை நான் நடத்த போது 2 வரம் சுண்டைக்க, இந்த 2 வரங்கள் கேட்பதற்காக இந்த பாடுபடுகிறேன். நான் 2 வரம் 200 வரம் தருகிறேன், கேள் கைகை, உனக்கு என்ன வேண்டும் கேள், உனக்கு தராமல நான் வேற யாருக்கு தருவேன். அவர் கேட்டா, முதல்ல நான் ஒன்று கேட்கிறேன் பதில் சொல்லுங்க அப்படின்னா. என்னன்னு கேட்டான் தசரதன். ராமர் பட்டாபிஷேகம் என்பது முதல்ல நீங்கன்னு சொல்லாம எல்லாருக்கும் தண்டனை போட்டு அறிவிச்சு விட்டு, கோசலைக்கு தெரியுது, சுமத்திரைக்கு தெரிகிறது, என் கூனி கூட தெரிகிறது, எனக்கு தெரியவே இல்லை, நீங்க எனக்கு தெரிவிக்க வேண்டாமா, தெரிவிக்க முடியாது, உங்களுக்கு அந்த ஆலோசனை தோன்றவில்லையா என்று கேட்டாள் கைகை. என் மீது உனக்கு எவ்வளவு பிரியம், நீ ஒன்றை மறந்து விட்டாய் கைகை. மற்றவர்களுக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி சொல்ல சொன்னேன், மற்றவர்களுக்கு சேனாபதி அனுப்பி சொல்ல சொன்னேன், கோசலைக்கும் சுமுத்திரைக்கும் மற்றவர்களெல்லாம் சொல்லி அனுப்பி சொல்ல சொன்னேன். கைதியா இருக்கிற, உயிர் மனைவியா இருக்கிற உனக்கு நானே வந்து சொல்ல வேண்டும். நான் சொன்னால் உன் முகம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் என்பதை பார்க்க நான் ஆசைப்பட்டேன் கைகி. அதனால் நானே நேரில் வருவதற்காக தான் தாமதம் பண்ணிவிட்டேன், தவறிருந்தால் மன்னித்துக் கொள் என்றான் தசரதன். சாமர்த்தியமாக பேசுவதாக உங்களுக்கு நினைப்போ? சரி, 2 வரங்கள் கேட்கிறேன், கேட்கையை தருகிறேன். நான் கேட்ட பிறகு மறுக்கக்கூடாது, நான் கேட்ட பிறகு அழக்கூடாது, நான் கேட்ட பிறகு துடிக்கப்படாது, நான் கேட்ட பிறகு நான் எதிர்பார்க்க வேண்டும் சொல்லக்கூடாது. அடி பைத்தியக்காரி, ஒரு பேரரசனாயிருக்கிற கணவனாயிருக்கிற நான் நீ கேட்டு என்ன மறுத்துவிட போகிறேன்? என்னால் எது முடியாது. இன்று வரை நான் தானே நாட்டு மகாராஜா. கேள். கேட்கலாமா? கேள் கேள் கைகேயி. 2 வரங்களில் ஒன்றினால் என் மகன் பரதன் நாடாள வேண்டும். அவ்வளவுதான். தசரதன் வேடிக்கையாக பேசுகிறாய கைகேயி, நீ உள்ளபடியே வேடிக்கையாக பேசுகிற நேரமாக பல முறை என்ன பேசியிருக்கிறாய். நான் உனக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த உரிமையோடு என்ன வேடிக்கை பேசுவது எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் உண்மையை சொல்லிவிடுகிறேன் கைகேயி. விளையாட்டா கூட சொல்லாது, விளையாட்டு இல்லை, உண்மையாத்தான் சொல்லுகிறேன், உண்மையாத்தான் கேட்கிறேன். விளையாடுவதற்கு என்ன இருக்கிறது? 2 வரங்கள் தருகிறேன் சொன்னீர்கள், வாக்கை காப்பாற்றுங்களேன். ஒரு வரத்தினால் என் மகன் பரத நாடாள வேண்டும். இன்னொரு வரத்தையும் சொல்லிவிடுகிறேன். இன்னொரு வரத்தினால் உங்கள் மகனாகிய சீதை கணவனாகிய ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும். இந்த 2 வார்த்தை கேட்ட தசரதன் தட்டாலு கீழே விழுந்தான். ஐயோ மகாபாவி, என்னை கொன்று விட்டாயே, நான் இப்படி ஒரு வார்த்தையை கேட்கவா இவ்வளவு ஆசையா வந்தேன் அந்த புறத்திற்கு என்று தசரதன் கீழே விழுந்து மூர்ச்சித்து போனான். அது கம்பன் எழுதினான், ஒரு பாம்பு தீண்டி யானை விழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இந்த வார்த்தையை கேட்டு தசரதன் கீழே விழுந்தான். முதல்ல என்ன சொன்ன தசரதன, ஒரு யானை மானை எடுப்பது போல் எடுத்தான்னு சொன்னா அந்த யானைங்கிற ஓமை இதுவரை கடைசியில் மறக்கவே இல்லை கம்பன். மூச்சித்து கீழே விழுந்து விட்டான் தசரதன். அதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படல. இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் கழித்து தசரதனாகவே மூச்சை தெளிந்து எழுந்தான். கைகேயி, நிஜமாகத்தான் கேட்கிறாயா? தயவு செய்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும் என்று எத்தனை நாள் திட்டமிட்டு வைத்தாய்? உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நான் தேன் என்று கருதினேன், அமுதம் என்று நான் விஷத்தை கேட்கிற வார்த்தையை கேட்டு விட்டாயே கைகேயி, என்ன கொடுமை செய்து விட்டாய் என்று சொல்லி அவள் கழுத்தை நெறித்துக் கொள்வதற்காக கிட்ட போனவன் விட்டுட்டான். பெண் பாவம் கொல்லாதது, நான் அந்த பாவத்தை செய்யவில்லை, செய்ய மாட்டேன் கைகைன்னு சொல்லிவிட்டு கைகை காலில் விழுந்தான், தடால காலில் விழுந்தான். அப்ப கம்பன் எழுதினா
தினந்தோறும் தசரதனுடைய அரண்மனையிலே கப்பம் கட்டுவதற்காக நூற்றுக்கணக்கான சிற்றரசர்கள் வந்து தசரதனுடைய காலில் விழுந்து வணங்கி அவர்கள் தலையில இருக்கிற மகுடத்தினுடைய கல்கள் எல்லாம் குத்தி கொள்ள, அதனால் தசரதனின் காலானது புண்பட்டு போய்விட்டது அல்லவா. அந்த புண்பட்ட அந்த திரு பால் சொந்தக்காரனாக இருக்கிற தசரதன் நூற்றுக்கணக்கான அரசர்கள் தன் காலில் விழ இவன் கைகேயி காலில் விழுந்தான். உன் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் கைகேயி, தயவு செய்து வரத்தை மாற்றிக்கொள். முடியவே முடியாது. வேண்டுமா அப்படி சொல்லிட்டு போவாங்களேன். நான் எப்போ வரம் கொடுத்தேன்னு கேளுங்களேன். அது நீ கேட்குற வரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். என்ன ஆகிட போகுது உங்களுக்கு? நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நான் இறந்து விடுவேன். ஒரே வார்த்தை தான் கேட்கிறேன். 2 வரங்கள் கொடுக்க முடியுமா, இல்லை நான் இறப்பதை நீ பார்க்க போகிறீர்களா? அவ்வளவுதான். தசரதன் பார்த்தான். கைகேயி, நீ நினைப்பது போல 2 வரங்களை கேட்டுவிட்டாய். நீ கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கேட்டுவிட்டாய். கைகேயி, ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். என்ன உங்களுக்கு வேண்டும்? இவன் அழுறான், கெஞ்சறான், துடிக்கிறான், இப்படி துவண்டு போறான். ஒரு பேரரசன் காலில் விடலாம், கொஞ்சம் கூட கவலைப்படாத. அப்பதான் நினைக்கிறான் தசரதன், சத்தியம் கொடுத்து விட்டு அதை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணுகிற இந்த அறம் கூட பாவமோ, அறம் கூட பாவமா போய்விட்டதா என்று எண்ணிக்கொண்டு ஒரு வார்த்தை சொன்னா, கைகேயி, என்ன உங்களுக்கு வேண்டும்? கண்ணே வேண்டினும் ஈயக்கடவேன், என் உள்ளேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதொன்றோம். இந்த கண்ணவனா கேளு, அப்படி பறிச்சு கொடுத்துட்றேன். இல்லை என் உடம்புல உள்ள இருக்கிற உயிருக்கு அதை கொடுங்கன்னா உயிரை பறிச்சு கொடுத்துட்றேன். பெண்ணே, வன்மை கேகையன்மானே, நீ பெண்ணல்லவா? உங்க அப்பா பெரிய வள்ளல் அல்லவா? அந்த வள்ளலாய் இருக்கிற கேகையனுக்கு மகளா பிறந்தவளாய் இருக்கிற நீ இப்படி பேசலாமா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், மண்ணே கொள்ளி பெருமனா உன் மகன் பரதனுக்கு ஆட்சி வைத்துக்கோ, மற்றேது ஒன்றும் மறை என்றான். அது என்ன மற்றேது ஒன்று? அதை எப்படி சொல்லுவேன்? என் வாயினால் என் மகன், என் வாயினால் என் மகன். என்ன உங்கள் மகன்? இல்லை, நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த நாட்டை வேணுமானா உன் மகன் பரதனுக்கு வைத்துக்கொள், இன்னொரு வரத்தை விட்டுடு. கேட்காதன்னு திரும்ப காலில் விழுந்தான். முடியவே முடியாது. 2 வரங்கள் கொடுத்துத்தான் தீர வேண்டும். நீங்கள் கொடுப்பா சொன்ன வர 2, அது 2ஐயும் கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் இறந்துருவேன் அப்படின்னு சொன்னான். அடுத்த வார்த்தை பார்த்தான் தசரதன், இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று முடிவெடுத்து விட்டான். இரவு 10 மணிக்கு தொடங்கிய போராட்டம் மணி 12, 1 மணி ஆயிடுச்சு. தசரதன் சாப்பிடல, ஒண்ணுமே அவனுக்கு பாவம். வயசான காலத்துல அப்படியே திடீர்னு கீழே விழுந்து ஒரு வார்த்தை சொன்னான், அடி பாவி, இத்துணை ஆண்டு காலமாக எனக்கு மனைவி போல பிரியவுடையவராக இருந்து நடித்து ஒரு பெண்ணாக இருக்கிறாய் என்பதெல்லாம் நானும் உன்மீது குதூகலமா நன்மை வைத்திருந்து கோசலையும் சுமத்திரையும் என்னை பார்க்க முடியாமல் தவிச்ச பொழுதெல்லாம் நான் கவலைப்படாமல் இருந்த அந்த பெண் பாவம் என்னை துன்புறுத்துகிறதோ? கைகேயே, ஒன்று செய்துவிடலாம். 2 வரங்களை கொடுத்து விடுகிறேன். ஈந்தேன் 2 வரங்களை கொடுத்து விட்டேன். பரதன் நாடாளட்டும், ராமன் காட்டுக்கு போகட்டும், இதோடு என்னுடைய உயிர் பிரியட்டும் சொல்லி கீழே தடால் என்று விழுந்தான். விழுந்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னான். ஒன்றே ஒன்று கைகேயி, என்னன்னு கேட்டார். நாளை காலை உன் மகன் நாடாளுகிற பொழுது அவளுக்கு கங்கணம் கட்டி கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு மஞ்சள் கயிறு வேண்டும் அல்லவா? உன் கழுத்தில் இருக்கிற தாலி கயிறை வெட்டி அறுத்து கங்கணம் கட்டிக்கொள் என்று சொல்லிவிட்டு விழுந்து விட்டார். இந்த வார்த்தை கேட்ட பிறகு கைகேயி கவலைப்படும். இது ஒரு கேரக்டர். அதாவது நம்ம வாழ்க்கையிலங்க சந்திக்க கூடாத கேரக்டர். ஆனா கைகையினுடைய அந்த ஆளுமையையோ அல்ல அந்த ஆணவத்தையோ அந்த மனம் திரிந்து விடுகிற கொடுமையையோ தசரதன் இவ்வளவு நாட்களா புரிந்து கொள்ளவில்லை. இடம் கொடுத்து 3 பெண்கள் மத்தியில் கைகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த வினை இது. நம்ம வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார். தசரதன் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? மனைவின்னா கைகேயி, மகன்னா கோசலை மகன் முடிவெடுத்தான். அதான் முட்டாட்டம். மனைவின்னா கோசலை, மகன்னா ராமன்னா பிரச்சனை வந்திருக்காரு.
மனைவின்னா கைகேயி, மகன்னா பரதன்னா பிரச்சனை வந்திருக்காது. மனைவி கைகேயி, மகன் ராமன், பிரச்சனை தானே. உதாரணம் சொல்றேன். சிலப்பதிகாரத்தில் கண்ணையை பார்த்து கோவலன் புகழ்ந்து பேசினான். மாசர் பொண்ணை பலமுறை முத்திய காசர் வரையே கரும்பை தேனை மலையடைப்படவா மணியை எங்கோ அலையடைப்படவா அணியை எங்கோ என்றெல்லாம் பாராட்டினான். அவன் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லது. அப்படின்னு அதாவது மலர் பூ மாதிரி முகம் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எனக்கு பையன் ஒரு பையன் போய் கேட்டான் புரோக்கர்கிட்ட. ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் வச்சுட்டான். அந்த பொண்ணு பூ மாதிரி முகம்ல நான் இருப்பான்னு நினச்சி இவன் அது கூட கல்யாணம் பண்ணிவிட்டான். உங்களை வந்து சந்திக்கிற பொழுது இவன் பூந்து பேசுகிறான். மாசரி பொண்ணே வளர்ந்துரை முத்த அப்படின்னா, காசரி வரையே அப்படின்னா, மலையடை பெறவா மணியே எங்கும் அப்படின்னா, அடி பாவி மரம் போன்ற முகம் உள்ளவளா இருக்குன்னு நான் அந்த புரோக்கர்ட்ட சொன்னேன். அந்த அயோக்கிய பையன் பார்த்து கல்யாணம் வச்சுட்டேன்னு சொன்னான். உடனே புரோக்கர் போய் கேட்டான், என்னடா அப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொன்னான். இப்போ என்ன தப்பு? மலர்னா வாழைப்பூவும் ஒரு மலர் தான். மணி எப்படி இருக்கிறாள்? வாழைப்பூ மாதிரி இருக்காள், அது பூ தானே. அதாவது சில நேரங்களிலே கணவன் புகழ்ந்து பேசினான்னா அதுக்கு பதிலுக்கு 2 வார்த்தை பேசணும். அப்படின்னா காது கேட்கலையா உனக்கு? ஆனால் பெண்கள் பொதுவாக பொம்பளை பிள்ளைங்க நல்ல குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க அடக்கமாக இருக்கும். கணவன் போது இவனுக்கு பதில் பேச மாட்டான்ல. மலையை பெறவா மணியை எங்கோ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? மன்மதனா அவங்களுக்கு பிறந்த மன்மதனான்னு பாருக்குனா இது நல்லா இல்லை. நான் பேசும்போது செவனே என்ன பிடிக்கிறா பதில் பேசுகிறா. அவன் பதில் போய் பேசுகிறேன்னா காய்ச்சி விடுங்கிறீங்க, பேசுனா ஓவருங்கிறீங்க. எப்படி தான் நாங்கள் நடந்துக்கிறது? இப்போ கண்ணகி மலையடை பெறவா மணியை என்பதெல்லாம் சொல்லி பார்த்தா கோவலன் ஒரு வார்த்தையோட கண்ணகி பதில் பேசுது. அப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்க கோவலன்? கலை நாட்டம் உள்ள எனக்கு இவள் கலை நாட்டம் இல்லாதவளாக பாட்டு பாடினா பாட மாட்டேன்றா, ஒரு நாட்டியம் ஆடுனா ஆட மாட்டேன்றா, பதிலுக்கு பேச மாட்டேன்றா அப்படி முடிவு பண்ணி வச்சால. இவ்வளவுக்கு பெரிய ரசனையாக மாதவி ஒரு பெரிய மேடையில் ஆடினால அவ விட்டு போட்டான். போய் மாதவி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இவன் வந்து மலையடை பிறவான்னு அவன் முடிச்சுடுறா பாட்டை. மாதவி சிப்பின்னையே மாதையை விட்டு பிரிஞ்சான் கோவலன்னு கேட்டா கோவலன் ஒரு மிஸ்டேக் பண்ணான். கண்ணகி கிட்ட மாதவியை எதிர்பார்த்தான், மாதவி கிட்ட கண்ணகியை எதிர்பார்த்தான். 2 இடத்திலும் தோத்து போடும். இதான் சார் கோவல் வாழ்க்கையில் ஏற்பட்ட சரிவுக்கு காரணம். அதுபோல தசரதன் என்ன பண்ணிட்டான்? கைகேயி மேல அன்பு வச்சிருந்தவன் கைகை மாமன் மேல அன்பு வச்சிருந்தான்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈந்தேன் என்று வரம் சொல்லிவிட்டு மூச்சிட்டு கீழே விழுந்து விட்டான். மணி ஏறத்தாழ 2 மணி இருக்கும். எப்படி சார் உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டால் கம்மன் சொல்கிறான். அப்படி ஜன்னல் அப்படி ஸ்க்ரீனை விலக்கி பார்த்தாலாம் கைகேயி இன்னும் விடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டாலாம். இன்னும் 2 நாளைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்லா ஜம்முன்னு பெட்டில் படுத்து தூக்கிட்டான். தன் கணவன் மூர்ச்சித்து விழுந்து விட்ட பிறகு இறந்து விட்டானா இல்லையா என்று கூட பார்க்கவில்லை. அவனுக்கு எதுவும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றோ இரவு உணவு கொடுக்க வேண்டும் என்றோ வந்து சாப்பிடாமல் இருக்கிறார் என்றோ எந்த விதமான அந்த உபசரிப்பு செய்யாமல் போய் போய் படுத்து தூக்கிட்டார். தூக்கம் வந்துருக்கு சார். கையை உடனே 4-4:30 மணிக்கு அந்த அயோத்தி மாநகரில் தசரத அரண்மனையில் இருக்கிற ஊரில் தெருவில் இருக்கிற கோழிலாம் வயிற்றில் அடிச்சுட்டு கூவுது. அப்படிதானே கூவும்? விடிய காலை 4 மணிக்கு கோழி கூவுமா சேவல் கூவுமா? சேவல் தான் கூவுமா? கோழி கூவாதா? கோழி கூது படம் எடுத்துக்கிட்டானே தெரியாம எடுத்துக்கிட்டாங்க. அது அந்த காலத்து கோழிய. கோழிங்கிற சொல்லு பெண்பார் பறவை, சேவல்ங்கிறது ஆண்பார் பறவை. சேவலுக்கும் கோழிக்கு என்ன வித்தியாசம்னா சேவலில் கொண்டை இருக்கும், கோழிக்கு கொண்டை இருக்காது. அதாவது என்ன தெரியுதுன்னா மனிதன் தவிர எல்லா விதமான உயிரினங்கள்லையும் அழகு ஆண் தான். அப்புறம் என்ன தெரியுது? ஏங்க
எல்லா விலங்குகளும் ஆண்னா அழகு. சிங்கத்தில் வந்து அந்த பிடரி முடிவு, யானைக்கு தந்தம், சேவலுக்கு கொண்டர், இதெல்லாம் ஆணுக்குரிய அந்த மயில், ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும். இப்போ உள்ள சேவலுக்கு அதுவும் இல்லை இல்லையா? அது கொண்ட பாவம். அப்போ அழகு என்பது ஆண்களுக்கு, ஆண் உயிரினங்களுக்கு இருக்குது. பெண்களுக்கு அந்த உயிர் அகில உயிரினங்கள்ல அழகு கிடையாது. ஆனால் பெண்கள் மனித பிறப்பில் பெண்கள் அழகு, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அது போட்டோம். நமக்கு அழகுன்னா நமக்கு இயற்கையிலே அழகு. நமக்கு எந்த அலங்காரம் பண்ணிக்காமல் இருந்தாலும் அழகாக இருக்கும் அல்லவா? அது நேச்சராக இருக்கிறது அந்த பியூட்டி. அந்த வகையில் அந்த கோழி, ஆனால் கோழிங்கிற சொல்லும் சேவல்ங்கிற சொல்லும் ஒரே பொருளில் சில எதிர்பாராத இலக்கியங்களில் வருது. முருகப்பெருமானுடைய கொடியில இருப்பது சேவலா கோழியா? சேவல் தானே. கோழி கொடி ஒன்று அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. சரி, இப்போ அருணகிரிநாத பெருமானுக்கு சேவலுக்கும் கோயிலுக்கு கோழி வித்தியாசம் தெரியாதுன்னு கேட்டால், அந்த நிலையில் ரெண்டு சொல்லுமே ஒரு பொருளில் வரும்படியாக கையாண்டுருக்கிறாங்க. அது ரொம்ப ரேர் ஒரு விஷயம். அப்போ இது அது என்ன பண்ணோம், அந்த கூவும்போது கூரமில் நின்றுட்டு இப்படி தள்ள வயிற்றில் அடிச்சுட்டு கூவும் பாருங்க. அதை எழுதுனா கம்பன் இந்த பறவைகள், பறவை இனங்களெல்லாம் பிடிந்து விட்டது என்பதை தெரிவிக்க கூவுறது இல்லையா? அதுக்கு நான் உங்களை ஒன்று கேட்குறேன் சார். அந்த சேவலை அந்த இது பறவை கரெக்டாக 4 மணி 4 to 5 மணி நேரத்தில் அந்த விடியா இருந்தாலும் கூவும். இது எப்படி தெரியும் அதுக்கு டைம்? அது ஒரு காரணம் சொல்லுங்க சார். அது என்ன பண்ணுமா, மூக்கு கொண்டி மண்ணில் வச்சு பூமியில் பொழுது விடிய 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 சில மாற்றம் நிகழும். அதை பார்த்துட்டு போகணும். கிரகிக்கு மாற்றம் சார். அதுக்கு ஏதோ ஒன்று பூமியில் மாற்றம் நிகழுமா. அந்த மாற்றம் நிகழ்வதை பார்த்துட்டு விடிய போகுதுங்கிறத அந்த பூமியினுடைய அதெல்லாம் மூக்க பூமியில் தொட்டு வச்சுக்கிட்டு இருந்து தான் பூமம். அது ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. எறும்பு இருக்குதே, வருஷம் போகும். அது எந்த மழையிலையும் எறும்பு நனையாது. மழை பெஞ்சதுன்னா எறும்பு பூரா சேஃப்டியாக போய் எந்த வானிலை அறிக்கை தகவலையும் பார்க்காம உடையெல்லாம் பிடிச்சிக்காம கும்பலாக சேர்ந்து ஜம்முன்னு போய் ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடும். அப்படின்னு கேட்டால், எறும்பு முட்டை கொண்டு திட்டை ஏறின் மழை பொழியும்னு இலக்கணம் சார். எறும்பு முட்டை எடுத்துக்கிட்டு, திட்டைன்னா மேல் பகுதி மேடு போயிடுச்சுன்னா மழை பெஞ்சா கீழே தண்ணி வரும், நம்ம அடிப்படி செத்துக்கூடாதுன்னு எறும்பு மேலே போடுவோம். எறும்புக்கு அவ்வளோ பவர் அந்த மூக்கு சுவாசம். இப்போ இந்த இடத்துல ஒரு எறும்பும் இல்லை. நீங்கள் ஒரு பூந்தி இங்கே போட்டுருங்க, எங்கேருந்து தான் அத்தனை எறும்பும் வருமோ? அது ஒரு எறும்பு பார்த்துட்டு மற்ற எறும்புகளுக்கெல்லாம் எப்படி செல்ஃபோனை தொடர்பு கொண்டு பேசுதோ, அது எத்தனை ஆயிரம் செல்ஃபோன் வச்சுருக்குதோ, டக்கு 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 டக்குன்னு எல்லாம் கூப்பராக வந்துருக்கு சார் இந்த எறும்பு. அப்போ அந்த கம்யூனிகேஷன் அதை மூக்கு சுவாசத்தில் பார்த்துட்டு அது மாதிரி உயிரினங்கள் ஒன்று சுவாமி சில ஆற்றலை கொடுத்துருக்காரு. பூகம்பம் வரப்போகுதுன்னா விலங்குகளுக்கு தான் முன்னாடி தெரியுமா? ஆமாம், அதுதான் முன்னாடி சுனாமி வந்த பொழுதெல்லாம் விலங்குகள் பெரும்பாலும் மாட்டாது. நம்ம தான் வானிலை அறிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு நிறைய மாட்டணும். அதனால் இந்த கோழி போன உடனே இந்த பாவி ஒரு பெண்ணு தன் கணவனோடு இறக்க போகிறான்னு தெரிஞ்சவங்க கூட தாலி அருகிற நிலை வந்தால் இவன் இதுமாதிரி தூங்குறாள் என்று இவருடைய அந்த கொடுமையை பார்த்து வயிற்றில் அடித்து கொண்டு கூவியதாம் கப்பன். இது வந்து தற்குறிப்பேற்றம்னு இலக்கணத்தில் பேர். ஒரு கவிஞன் இயல்பாக நடக்கிற ஒரு செயலை இவன் ஒரு எண்ணத்தை ஏற்றி பாடினானா இது பேர் தற்குறிப்பேற்றம் என்று இலக்கணத்தில் பேர். பாடினா அவ்வளோதான், தசரதன் படுத்துட்டான். இதுனா வந்து அவனுக்கு நினைவில்லை, படுத்துட்டான். காலை விடிந்து பொழுது விடிந்தது.
ராமனுக்கு என்ன ஸ்நானம் பண்ணி பட்டாடையெல்லாம் உடுத்தி பிரம்மாண்டமாக அவனை ஒரு அரசன் போல அவனை ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற முடிவெடுத்து எல்லா அலங்காரம் பண்ணுறதுக்கு தொடங்கியிருக்கிறாங்க. அன்றைதான் பட்டாபிஷேகமா கௌடாபிஷேகம். தசரதன் மூச்சுது கிடக்கிறது ராமனுக்கு தெரியாது. கைகை எழுதிவிட்டா 5 மணிக்கெல்லாம் 4 5 மணிக்கெல்லாம் எழுதிவிட்டா. வசிஷ்ட மகரிஷி அந்த எல்லாரும் வந்தார்கள், அமைச்சர்கள்லாம் வந்தார்கள். கைகை அரண்மனையில் தான் அந்த புறத்தில் தான் தசரதை இருப்பார் நினச்சிக்கிட்டு வசிஷ்டர்லாம் எல்லா இடத்துல 6 மணிக்கு வர ஆரம்பித்தாங்க. இந்த கையை என்ன பண்ணால் அப்படி கைதட்டி கூப்பிட்டா சுமந்திரன். ஏன்னா கையை இப்போ பவரில் இருக்கிறான். ஏன்னா தசரதன் மனைவி நினைப்பார். சும்மா வந்து என்ன பண்ண என்ன மகாராணி இருக்க போய் ராமன் ஆயிடுச்சுடுவான், நான் வர சொன்னேன். இவன் உடனே அவன் என்ன பண்ணா, ராமனை கூப்பிட்டு முதல்ல தான் ஆசீர்வாதம் பண்ணணும், பிரியமான பிள்ளைக்கு பிரியமான தாய் முதல் ஆசீர்வாதம் பண்ணணும் என்று கூப்பிடுறான்னு சொல்லிட்டு விழுந்து ஓடினான். போய் இப்போ ராமனை பார்த்து ராமா ஒன்று அவசரமாக சிற்றன்னை கைகை வர சொன்னார்கள். அப்படியே போட்டான் ராமன். எங்கள் அம்மா வர சொன்னாங்களா, எங்கள் சிட்டின்னு சொல்லுவோம், எங்கள் அம்மா வர சொன்னாங்களா, இதோ வந்துட்டேன்னு ஒரு அங்கோசத்துக்கு இந்த தோலை போட்டு கிளம்பிட்டான். நேராக ராமன் வர்றான். ஒரு 10 பேர் சூழ்ந்து வர இங்கே கைகேயி அந்த புறத்திலே வாசல் நிற்கிறான். நேராக ராமன் வருகிறான், கைகை நிற்கிறான். நேராக ராமன் வருகிறான், கைகை நிற்கிறான். கம்பன் என்ன பண்ணினா, இந்த கதாபாத்திரம் தாய் என்று எண்ணிக்கொண்டு வருகிறது, இந்த கதாபாத்திரம் யமன் போல நிற்கிறது. அவன் ஆசீர்வாதம் பெற வருகின்றான், நீ காட்டுக்கு போல் சொத்து காத்திருக்கிறான் கைகை. அது எழுதினான் கம்பன். தாய் என நினைவான் முன்னே ஊற்று என தமிழ் நின்றாள். வந்தான், அம்மா பார்த்து அப்படி கையெடுத்து கும்பிட்டு அந்த ஆடையை மடக்கிட்டு, தானே மடக்கின்னு அர்த்தம், ஆடையை மடக்கிட்டு வாய் புதைத்து அம்மா என்னை அழைத்தீர்களான்னு கேட்டான். மகன் அப்படிலாம் இருக்கணும். தம்பி அம்மா என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். தம்பி என் கத்தர அப்படின்னு. அம்மா எவ்வளவு வேகமாக கூப்பிட்றாலோ அளவுக்கு குறைச்சலான்னு தோணல. பணிவு என்பது தனிந்த குரல் இருக்குது. இது என்ன, அம்மா என்னை அழைத்தீர்களா, ராமா மகனேன்னு சொல்லல, ராமா சொல்லுங்க. இந்த நாட்டை ஆளுகிற மகா சக்கரவர்த்தி ஆகியிருக்கிற தசரதர் உங்க அப்பான்னு சொல்லுங்க. இந்த நாட்டை ஆளுகிற இந்த மகா சக்கரவர்த்தி ஆகியிருக்கிற தசரதர் உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லணும் என்று சொல்லி அவர் என் மூலமாக சொல்லி இருக்கிறார். இவ்வளவு சேர்த்துக்கிட்டார். அவர் மூச்சுது கிடையாது. அதை நான் சொல்லலாமா உனக்கு? கையை சொன்னா பாருங்க. அதுக்கு ராமன் சொன்னா, அம்மா மகாராஜா தான் கூப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லைம்மா, நீங்களும் எனக்கு தெய்வம் மாதிரி தான், நீங்கள் சொன்னால் மறுவார்த்தை இல்லாமல் கேட்குறம்மா. மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ, பாட்டு கம்பன் பாட்டு. மன்னவன் பணியன்றாகில், மன்னவன் பணி இல்லைன்னு சொல்லி நீ பணியிட்டா என்று சொன்னால் மறுப்பானா என் சொல்லிட்டு, என்னம்மா என்று கேட்டான். ஒன்றுமில்லடா ராமா, மகாராஜா நேற்று இரவு ஒரு முடிவெடுத்து விட்டார். இந்த நாட்டை ஆள்வதற்கு பரதன் என்றும் உன்னை 14 ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்றும் 2 ஆணைகள் அந்த மகாராஜா பிறப்பித்திருக்கிறார். இவ கேட்டதான் சொல்லுவோம். உடனே அந்த ராமன் என்ன நினைச்சான், எனக்கு கிடைச்ச இந்த நாடு பரதனுக்கு போக போகுதா, இவன் மூச்சுது ஒன்றும் இல்லை. அடுத்த வார்த்தை, நான் 14 ஆண்டு காட்டுக்கு போக வேண்டுமா, ரொம்ப சந்தோஷமா சொன்னானா. கம்பன் எழுதுறான், இந்த ராமனை பார்த்து காட்டுக்கு போ என்றும் பரதன் நாடாக சொன்ன பொழுது அவனுடைய முகம் முன்னினும் மலர்ந்தது. இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதோ, அவன் செப்பரும் ராமன் முகம் முன்பு இப்பொழுது சித்திரத்தில் நடந்த செந்தாமரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். என்ன காரணம் தெரியல, ஆட்சி வைத்துக்கோ என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சி அடையலை.
இப்போ நீ கேட்குற, நான் வருத்தப்படலை, எனக்கு எல்லாம் ஒன்று தான், இன்பமும் ஒன்று தான், துன்பமும் ஒன்று தான். பதவி என்பது கூட என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சுகம் அல்ல, அது சோகம்தான். ரொம்ப சந்தோஷமா சொல்லி, மன்னவன் பணி என்றாகி நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. என் தம்பிக்கு கிடைச்ச ஆட்சி எனக்கு கிடைச்ச ஆட்சி மாதிரி தானம்மா, நான் வேற தம்பி வேற, இப்பொழுதே புறப்படுறம்மா என்று முடிவெடுத்தான். ஆனால் அப்போ என்ன செய்யலை ராமன்னா, அப்பா ஒரு தடவை பார்த்துட்டு போறேன்னு சொன்னது. என்ன சொல்லியிருக்கனா, தந்தையை பார்த்துட்டு போக வேண்டும். சரிம்மா, நான் 14 ஆண்டு காட்டுக்கு போக சொல்லிட்டீங்க, இன்னைக்கே புறப்பட்டுட்டேன், இன்னைக்கே விடை பெற்றுக்கிட்டேன், உங்ககிட்ட ஒரு வார்த்தை அப்பா சொல்லிட்டு போறேன் என்று சொல்லவில்லை ராமன். ஏன் தெரியுங்களா? சொன்னா இவன் அனுமதிக்க மாட்டான்னு தெரியும். அது மட்டும் இல்லை, அப்பா சரியா வசதியா இருப்பாரையானா அவரு கூப்பிட்டு சொல்லியிருப்பார். ஏதோ சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, நம் தந்தை எப்படி இருக்கிறாருன்னே எனக்கு தெரியல. இப்போ போய் ஒருவேளை எங்கள் அப்பாவை நான் பார்த்து, அப்பா நான் காட்டுக்கு போகணுமான்னு கேட்டால் எங்கள் அப்பா அப்படி கட்டி தழுவிட்டு, என்ன காட்டுக்கு போவாதராமா என்று சொல்லிவிட்டால் நான் அப்பா வார்த்தையை நேராக வச்சு சொல்கிறத கேட்குறதா, அம்மா சொன்ன வார்த்தையை கேட்கிறதா, ரெண்டுக்கு இடையில நான் தர்மசங்கடம் அமைய வேண்டாமா? அதனால் தாய் சிறந்த ஒரு கோயிலில் புறப்படுறேன். எங்கள் அப்பா சொன்னார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முடிவெடுக்கிறேன். இன்னொரு காரணம் சொல்லிடுறேன். ராமனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த ஆட்சி எனக்கு வரக்கூடாது. யாருக்கு வரணும்? என் தம்பி பரதனுக்கு தான். ஏன்? எங்க அப்பா தசரத மகா சக்கரவர்த்தி கோசலையை கல்யாணம் பண்ணி, எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பேர் இல்லாமல் இருந்த பொழுது நேராக கேகை நாட்டுக்கு போய் கேகையின் மகளாக இருக்கிற கைகையாக இருக்கிற எங்கள் சிற்றன்னை கைகையை கல்யாணம் பண்ணி போகும்போது அந்த கேகை நாட்டு மன்னன், தசரதா, உனக்கு முன்னமே ஒரு மனைவி இருக்கிறாள் கோசலை, ஒருவேளை என் மகளை மனம் செய்து கொண்டு போன பிறகு என் மகளுக்கும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், கோசலைக்கும் ஒரு குழந்தை பிறக்கலாம். அப்போ உனக்கு பிறகு ஆட்சியை என் மகளுக்கு பிறக்கிற குழந்தைக்கு கொடுக்குன்னு சத்தியம் பண்ணு. அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணை தர, நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அப்போ அதுக்கப்புறம் நான் ஏதோ விதிவசத்தை அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுனா நீ அந்த ஆட்சியை அந்த குழந்தை கொடுத்துட்டோன்னா என் மகளும் என் பையன் என் பேரனும் நிர்கதியில் இருக்க மாட்டார்களா? சத்தியம் பண்ணி உறுதி பண்ணி கொடுத்தேன்னா நான் உனக்கு என் மகளை மனம் செய்து கொடுக்குறேன்னு கேகை நாட்டம் சத்தியம் பண்ணி வாங்கியிருக்கிறான். தசரதன் என்ன பண்ணினா, கோசலைக்கு குழந்தை இல்லை, இவளை கல்யாணம் பண்ணிக்குவோம், குழந்தை பிறந்தா இவளுக்கு ஆட்சி கொடுத்து சொல்லிட்டு, அதுக்கு என்ன மாமனாரே சத்தியமா இவளுக்கு பிறக்கிற குழந்தை ஆட்சி கொடுத்து சத்தியம் பண்ணிட்டான். இந்த செய்தி யாராருக்கெல்லாம் தெரியும்? கேகையனுக்கு தெரியும், வசிஷ்டருக்கு தெரியும், கைகைக்கு தெரியும், கூனிக்கு தெரியும், ராமனுக்கு தெரியும், என் கோசலையும் தெரியும், தசரதனுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணிவிட்டார் இவர்? அதான் முதல்ல சொன்ன பாருங்க, ஆட்சி கொடுக்கறதுன்னு முடிவெடுத்த உடனே அந்த கேகனாக இருக்கிற மாமனார் சொல் சத்தியத்தின்படி பரதனை கூப்பிட்டு ஆட்சி கொடுத்துருந்தாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் என்ன பண்ணிவிட்டார்? அந்த பாசத்தில், அதான் சொன்னேன், சத்தியம் ஒரு பிள்ளைக்கு, பாசம் ஒரு பிள்ளைக்குன்னா தர்ம போராட்டம். அதனால் ராமன் முடிவெடுத்தார், என்னை கூப்பிட்டு ஆட்சி வச்சுக்கன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு. எங்கள் அப்பா தான் கொடுத்து சத்தியத்தை மறந்துட்டுல சொல்கிறேன், நான் என்ன பண்ணுவேன் என்று அவன் அப்போ ராமன் கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்கிறான். அதனால் காதல் உற்றிலன் பாட்டு படிச்சவங்க பார்த்தோம் இல்லவா, தாதை அப்பரி சுகரை செய்ய தாமரை கண்ணன் காதல் உற்றிலன், மகிழ்ச்சி அடையல, இகழ்ந்திலன், வேண்டான்னு சொல்லலை என்று அந்த மகிழ்ச்சி இப்போ வந்துடுத்து. எப்போ உனக்கு ஆட்சி இல்லைன்னா, அப்பா பரதனுக்கு தான் ஆட்சி, அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன மகிழ்ச்சி என்று கேட்ட உள்ளுக்கு நினைக்கிறான், எங்க அப்பா வாக்கு தவறவில்லை. இந்த தசரதன் கேகை மன்னனுக்கு கொடுத்த அந்த வாக்கு பேர் கன்னியா சூர்க்கம், இது வடமொழியில பேர். கன்னியா சூர்க்கம்னா ஒரு கன்னியை மனம் செய்து கொள்ளுகிற பொழுது அவங்க அப்பனுக்கு கொடுத்த சத்தியம். இது ராமனுக்கு முன்னாடி தெரியும், எல்லாருமே தெரியும். தசரதன் வேணும்னே அவசரமாக ராமனை முடிச்சு விட முடிவு பண்ணான்.
உடனே நான் புறப்படுறேம்மா, இப்போ போய் உடனே ராமன் போய் அப்பா பார்த்துட்டு போறேன்னு சொன்னால், ஒருவேளை அப்பா தன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ராமா போவாதரா, அவ அநியாயம் பண்ணி விட்டாள் என்று சொல்லி ஒருவேளை எங்கள் அப்பா சொன்னால், எங்கள் அப்பா திரும்ப என்னை தடுத்த பிறகு நான் காட்டுக்கு போவேனே, ஆனால் தந்தை சொல்லி மீறிய குற்றம் வந்துவிடும். எங்கள் அப்பாவை பார்க்காமலே நான் போனேங்கிற பாவம் வந்தாலும் பரவாயில்லை, எங்கள் அப்பா வாக்கு தவறாம பரதனுக்கு ஆட்சி கொடுத்துட்டார் என்ற ஒரு சிறப்பு எங்கள் அப்பாவுக்கு கிடைச்சா போதும் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், கைகையிட்டேருந்து நேராக விடைபெற்று கொண்டு புறப்பட்டு விட்டான். இப்பொழுது ராமன் மிக மகிழ்ச்சியோடு ஆட்சி பரதனுக்குன்னு சொன்ன உடனே தந்தை வாக்கை காப்பாற்றி விட்டார் என்ற சந்தோஷத்தில், தந்தையை காப்பாற்றுவதை விட முக்கியம் தந்தை வார்த்தையை காப்பாற்றுவது, வாக்கு தவறாமை என்ற வகையில் ராமன் புறப்பட்டு விட்டான். இதன் பிறகு அந்த அயோத்தி மாநகரத்தில் நடந்தது என்ன? ராமன் போய் கோசலையை பார்த்தானா, சுமத்திரையை பார்த்தானா, சீதையை பார்த்தானா, லட்சுமணே ரெண்டு அதான் அவன் மட்டும் தான் இங்கே நாட்டில் இருக்கிறான், பரதன் சத்ருன்னு நம்ம தாத்தா வீட்டில் இருக்கிறான், அவனை பார்த்தானா, எல்லாரும் சேர்ந்து என்ன ஆனார்கள்? இதன் பிறகு இந்த செய்தி கேகை நாட்டாக இருக்கிற அந்த நாட்டில் எப்படி போய் செய்தி தெரிஞ்சது? அங்கே இருந்து பரதன் சத்ருகன் எப்படி வந்தார்கள்? இங்கே வந்து தசரதனுடைய நிலையில் என்ன கடைசியில் ஆனது என்ற செய்தியை பற்றியெல்லாம் நாம் நாளைக்கு சிந்திப்போம் என்பதை தெரிவித்து, அவ்வண்ணமாக ராமன் உத்தம புருஷனாக இருக்கிற அவன் தன் தந்தையின் உத்தமமான வாழ்க்கைக்காக எல்லா விதமான சந்தோஷத்தையும் அழித்து கொண்டு புறப்படுகிறான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாளை சந்திப்போம் என்று தெரிவித்து எல்லோருக்கும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சீதாபிராட்டி உடனாய் இருக்க ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜே. நாளைக்கு இன்னொரு முக்கிய கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி. அல்ல நாளைக்கு கிருஷ்ணன் வந்துட போகிறாருங்க. அல்ல ராமர் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், எல்லாம் நல்ல சிறப்பாக நடக்குது. நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி.